நமஸ்காரம். நமஸ்காரம். நல்லா இருக்கீங்களா? சூப்பர் சூப்பர். அண்ணா வரணும். நான் ஃபோன் பண்ணேன் அவர் 1 மினிட்ல வராரு. ஓகே ஓகே ஓகே. நான் இப்படி ஷீட்ஸ் பண்ணினேன் நீங்க சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஷீட்ல எல்லா கிரகங்களோட ஃப்ரெண்டு, நப்பு, எனிமி, அந்த நியூட்ரல் அதெல்லாம் இருக்கு. பின்ன 9 தாரை, பின்ன இந்த ரஜ்ஜு, பின்ன அதே போல 12 பாவம், கர்த்திருவம், எல்லா ராசிகளோட ஹவுஸ் ஓனர், எப்போ உச்சம் எப்போ நீச்சம், இது முன்னால வச்சிருந்தா கொஞ்சம் ஈஸியா இருக்கு ரெஃபர் பண்றதுக்கு. அதெல்லாம் பை ஹார்ட் ஆயிடுச்சு, பின்ன பிரச்சனை இல்லை, அது டைம் ஆகும் கொஞ்சம். ஆமா, இப்போ மேக்ஸிமம் கிளாஸ் முடிச்சாச்சு. நம்ம இப்போ இருக்கிறத வச்சு நம்ம பை ஹார்ட் ஆயாச்சுன்னாவே ஓரளவுக்கு ஜாதக பலன் சொல்ல ஆரம்பிச்சிடலாம். இதுவே சஃபிஷியன்ட். சரஸ்வதி பூஜை நாளைக்கா? இல்ல நாளே இல்லையே, மத்த நாள், நல்ல நாள். ஆமா, தெரியல எனக்கு. ஆக்சுவலா தெரியும், என்னோட வைஃப்க்கு தெரியும் கரெக்ட்டா. என்ன இதுல இந்த நவராத்திரி பத்தத்தில என்ன சொல்றதுன்னா, மூலா நட்சத்திரம் என்னைக்கு வர்றதோ அன்னைக்கு ஆவாகனம் பண்ணணுமா சரஸ்வதிய. மூலம், பூராடம், உத்ராடம் 3 நாள் இருந்துட்டு திருவோணம் அன்னைக்கு, சிரவண நட்சத்திரம் அன்னைக்கு யதாஸ்தானம். நம்ம ஒரே நாள் ஆக்கின்றோம் இப்போ. உங்க ஆத்துல எல்லாம் கொலு எல்லாம் வச்சிருக்கல? ஆமா ஆமா ஆமா, கீழே உண்டு. நான் மேல இருக்கேன், கீழே கொலு வச்சிருக்கா. நம்ம கழிஞ்ச கிளாஸ்ல வேற எதுவும் டவுட்ஸ் ஏதாவது இருக்கா சார்? கிளாரிபிகேஷன்ஸ்? இல்ல, எனக்கு தோணுது இந்த பழம் எல்லாம் வர சமயத்துல தெரியும் எல்லாம் எப்படி பண்ணணும்னு. அண்ணா வந்தாச்சு. வந்துட்டார். I'm on, Prabhuji. Sorry, this Navaratri is making me. No issues. Start செஞ்சிரலாமா? Yeah. ஸ்டார்ட் செஞ்சிடலாம். अनेकदन्तं भक्तानाम् एकदन्तम् उपास्महे वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं तिथिर्विष्णुः तथा नक्षत्रं विष्णुरेव च योगश्चरणं सर्वं विष्णुमयं जगत्. நவராத்திரி நடந்துட்டு இருக்கு இல்லையா? இப்போ நம்ம கழிஞ்ச அமாவாசைக்கு மறுநாள் பிரதமையில இருந்து என்னன்னா, சாந்திரமானத்துல ஆஸ்வீஜ மாசம் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆயிருக்கும். வர்ற பிரதமையில இருந்து அடுத்த அமாவாசையை வரைக்கும். இப்போ இதுல விசேஷமா என்ன சொல்லியிருக்குன்னா, இந்த ஆஸ்வீஜ மாசம் 30 நாளும் அம்பாள் உபாசனைக்கு ரொம்ப முக்கியத்துவமாக கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ நம்ம நவராத்திரி வரைக்கும் வச்சுட்டு இருக்கோம். பிரதமையில
கலச ஸ்தாபனமோ இல்லைன்னா கொலுவோ வச்சுட்டு இல்லைன்னா கோவிலுக்கு போறது அப்படி வச்சுட்டு இருக்கோம். ஆனா இந்த 9 நாள் மட்டும் இல்லாம ஆஸ்வீஜ மாசம் இருக்கக்கூடிய 30 நாளுமே அம்பாள வந்து உபாசனை பண்றதுல ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதுலயும் என்ன அப்படின்னா ஸ்ரீசூக்த விதானத்துல எப்படி நம்ம சுவாமி வந்து புருஷ சூக்த விதானத்துல ஆவாகனம் ஆச்சமணியம்லாம் தரோம் இல்லையா, வஸ்திரம் சமர்ப்பியாம ஒவ்வொரு ரிக்கு சொல்லி ஒவ்வொரு 2 லைன் ஒவ்வொரு ரிக்கும் சொல்லி ஆவாகனம் பண்ற மாதிரி அம்பாளை வந்து பரதேவத்தை லலிதா பரமேஸ்வரியோ லக்ஷ்மியோ வாணி சரஸ்வதியோ மாதங்கியோ அவாவா இஷ்டமூர்த்தி என்னமோ சாரதையோ அந்த 30 நாளும் என்ன அப்படின்னா தேவி ஸ்வரூபங்கள், ஏதாவது ஒரு தேவி ஸ்வரூபத்தை அவாவா இஷ்டத்துக்கும் காமியார்த்தத்துக்கும் ஏற்றாற் போல என்ன அப்படின்னா ரொம்ப சிம்பிளானா ஏதாவது ஒரு தங்க ஸ்வர்ணம் ஒரு மோதிரமோ செயினோ தங்க கட்டியோ இல்ல ஸ்வர்ணத்துல அம்பாளை ஆவாகனம் பண்ணி பூஜை பண்றது ரொம்ப விசேஷம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கு. கலசத்துலயும் பண்ணலாம், கலசத்துல ஆவாகனம் பண்ணி பண்ணலாம். இன்னொன்னு விசேஷமா என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா ஸ்வர்ணமுகி ஷிலா அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இப்ப இங்கிலீஷ்ல வந்து பைரேட் அப்படின்றான் அந்த ஸ்டோனை வந்து ஸ்வர்ணமுகிங்கிற நதியில கிடைக்கும் போல இருக்குது ஸ்வர்ணமுகி ஷிலா. அது பஞ்சாயத்தன பூஜையில அம்பாளுக்கு ரொம்ப விசேஷமா இருக்கு. அப்படி ஸ்வர்ணத்திலேயோ கலசத்திலேயோ ஸ்வர்ணமுகி ஷிலாவிலேயோ பண்றது ரொம்ப விசேஷம் அப்படிங்கிற. இப்போ வைதிக பண்டிதர்கள்ல என்ன சொல்றாங்கன்னா போட்டோ ஃப்ரேம் அடிச்ச போட்டோல மேக்சிமம் இந்த ஆவாகனம் பண்ணி பூஜை பண்றதெல்லாம் நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றேன். ஏன்னா பழைய காலத்து போட்டோ எல்லாம் பின்னாடி வந்து தகரம் வரும், தகரம் இரும்பு. அதே போல அந்த சட்டத்துல எல்லாம் ஆணி அடிச்சதும் இரும்பா இருக்கும். அந்த அந்த உட்டு என்ன வகையான உட்டு நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா மரத்துலயும் வந்து நம்ம பூஜைக்கு உகந்த மரங்கள் பாலுள்ள மரம் ரொம்ப விசேஷம் அப்படிங்கிறோம். அப்ப அந்த உட்டும் என்ன உட்டு அப்படிங்கிறது தெரியாது. அதே போல வந்து நம்ம ஒரு கிளாஸ் ஃப்ரேம் ஒண்ணு போட்டுரும். இப்போ சுவாமியை வந்து இன்வோக் பண்றோம் ஆவாகனம் பண்றோம்னா அது நிஜமாவே அங்க சுவாமி எழுந்தருளை பண்றாரு அப்படிங்கிறதுன்னு ஐதீகம். அப்போ உள்ள போட்டோ இருக்கு, வெளியில ஒரு கிளாஸ் கண்ணாடி இருக்கு அப்படின்னா சுவாமி ஏதோ அரெஸ்ட் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கு. பின்னாடி ஒரு கார்ட்போர்டோ ஒரு இது தகரமோ ஏதோ ஒன்று வச்சிடுறோம், முன்னாடி ஒரு கண்ணாடி வச்சிடுறோம், சுத்தி ஒரு சட்டம் போட்டுடுறோம். சுவாமியை வந்து ஏதோ அரெஸ்ட் பண்ணி வச்சு ஆவாகனம் பண்ணி நம்ம பண்ற மாதிரி இருக்கு அப்படிங்கிறது பல வைதிகாலினுடைய தாப்பமாகவும் இருக்கு. அது வந்து அவர்களுடைய கருத்தாவும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதான ஒரு கருத்தாவும் இருக்கு. அப்படிப்பட்ட விசேஷமான ஆஸ்வீஜ மாசத்துல நவராத்திரியில அம்பாளை நம்ம பிரார்த்தனை செஞ்சுட்டு நம்ம மேல தொடருவோம். இப்போ கடந்த வகுப்புல கடந்த கிளாஸஸ்ல வந்து நம்ம உச்சம் நீச்சம்லாம் ஆல்ரெடி பார்த்துருக்கோம், பகை நட்பு அப்படிங்கிறதும் பார்த்துருக்கோம். இப்போ இதுல என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னா இப்போ நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா சுபகிரகம் அசுபகிரகம்னு பார்த்தோம் இல்லையா. சுபகிரகங்கள் கொஞ்சம் இருக்கு, அசுபகிரகங்கள் கொஞ்சம் இருக்கு. அதாவது குரு சுக்கிரன் புதன் பௌர்ணமி சந்திரன் இதெல்லாமே வந்து சுபகிரகங்கள். அப்புறமா சூரியன் செவ்வாய் சனி தேய்பிரை சந்திரன் ராகு கேது இதெல்லாம் நீச்ச கிரகம் அசுப கிரகம் அப்படின்னு நம்ம எடுத்துட்டாலுமே இப்போ ஜென்ரலா நம்ம என்ன நினைச்சுப்போம், சுப கிரகம்னா நல்லதே பண்றது இல்லையா, சுபமஸ்து அப்படிங்கிறோம். ஒருத்தர் சுபனா இருக்கார் அப்படின்னா அவர் நல்லதே பண்ணுவார் அப்படின்னு எடுத்துக்கிறோம். அசுபர் அப்படின்னா யார், அவர் எப்பயுமே கெடுதலே பண்ணிட்டு இருப்பார், குழப்பமாவே இருப்பார், குழப்பம் செஞ்சுட்டு இருப்பார், கலகம் செஞ்சுட்டே இருப்பார் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தோணும். ஆனா நம்ம ஜோதிஷம்னு எடுத்துட்டோம், பலன் சொல்றதுன்னு எடுத்துட்டோம்னா ரொம்ப மிக 9 கிரகங்கள் இருக்கு. 9 கிரகத்துல ரொம்ப தி பெஸ்ட் கிரகம் எது அப்படின்னு பார்த்தோம்னா 9 கிரகங்களும் தி பெஸ்ட் கிரகம் தான். தி ஒஸ்ட் கிரகம் எது அப்படின்னு பார்த்தாலும் 9 கிரகங்களும் தி ஒஸ்ட் கிரகம் தான். அத எந்த இடத்துல அமையறதோ அந்த இடத்த பொறுத்தது. அந்த ராசிங்கிறது இருக்கு, அந்த 12 கட்டத்துல ஒருத்தருடைய சுய ஜாதகம்ங்கிறோம், பர்சனல் ஜாதகத்துல அந்த தனிப்பட்ட நபர்னுடைய ஜாதகத்துல எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த இடத்துல போய் ஸ்தானம் எடுத்து உட்கார்ந்து இருக்கோ அதை பொறுத்து அவர்களுடைய சுபங்கள் அசுபங்கள் அமையும். இப்போ நம்ம என்ன பார்த்தோம்னா பகை நட்பு அப்படிங்கறத பார்த்தோம். இப்போ பகை கொண்ட கிரகங்கள் வந்து இன்கேஸ் பரிவர்த்தனையா இருந்ததுன்னா, இப்போ ரெண்டுமே வந்து இன்டர்சேஞ்ச் ஆயிருந்ததுன்னா பரிவர்த்தனைங்கிறது பார்த்தோம். ஒருத்தருடைய வீட்டுல வந்து ஒருத்தருடைய ஹவுஸ்ல இன்னொருத்தர் இருந்தார் அப்படின்னா வந்து மேக்சிமம் வந்து அந்த இடத்துல கெடுதலே பண்ண மாட்டான்.
கெடுதலே நடக்காது, நியூட்ரலா இருந்துரும். நியூட்ரலா இருந்து இப்போ 2 பகை கொண்ட கிரகங்கள், 2 பகை கிரகங்கள் ஏதோ ஒரு இடத்துல இருக்கு அப்படின்னா, குரு பார்வை இருக்கு, இல்லைன்னா சுபர்கள் ஏதோ ஒரு சுபருடைய பார்வை இருக்கு அப்படிங்கிற பட்சத்துலயும் அந்த இடத்துல நம்மளுக்கு வந்து நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸா எதுவுமே இருக்காது அப்படின்னு எடுத்துக்கலாம். நம்ம இப்போ வந்து நம்ம பகை, உச்சம், நீச்சம் அப்படிங்கிறத நம்ம ஸ்டென்சில் கட் மாதிரி எடுத்து அப்படியே அப்ளை பண்ண முடியாது. நம்ம ஒருத்தருடைய அந்த ஜாதகம் ஹாரோஸ்கோப்பை கையில வச்சுட்டு தான் நம்ம பார்க்க முடியும். ஜென்ரலா என்ன சொல்றது அப்படின்னா, பொது விதி. இப்போ நிறைய பேர் சொல்றாரு மூல நூல்கள்ல இந்த விதி எங்க இருக்குன்னு எனக்கு இன்னும் தெரியல, எங்கேயாவது கண்ணில் தென்படுமோ என்னமோ தெரியல. காரகோ பாவனாஸ்தி அப்படிங்கிற ஒரு சூத்திரம் வந்து நிறைய இடத்துல இப்போ பிரபலமா இருக்கு. இப்ப என்னன்னா, காரகத்துவம் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, சூரியன் வந்து பித்ருக்காரகன், சந்திரன் மாத்திருக்காரகன், புதன் வந்து தாய்மாமான்னு எடுத்துக்கலாம், மாத்துள வர்க்கமும் எடுத்துக்கலாம். புதன் வந்து மாத்துள காரகன், அதே போல வித்யாகாரகன். செவ்வாய் அப்படிங்கிறவர் வந்து நிலபுலன்கள் சம்பந்தப்பட்டவர். சுக்கிரனுங்கிறவர் கலத்திரகாரகன் மெயினா. சனிங்கிறவர் ஆயுஷ்காரகன். இப்படிங்கிற இதுல பார்த்தோம். இப்ப என்ன நிறைய பேர் சொல்றா அப்படின்னா, இப்ப சுக்கிரன் கலத்திர காரகன் வந்து 7ஆம் இடம் தான் கலத்திர ஸ்தானம் சொன்னோம் இல்லையா, கலத்திர பாவம். 7ஆம் இடம் லக்னத்துல இருந்து 7ஆமத்து இடம் கலத்திர பாவம்னு சொன்னோம். அப்போ சுக்கிரன் வந்து 7ஆம் இடத்துல இருக்கார் அப்படின்னு எடுத்துட்டாவே நம்ம வந்து அந்த காரகத்துவம் உடையவர் அந்த காரகத்திலே இருக்காரு இல்லையா. அதாவது சுக்கிரன் வந்து கலத்திர காரகன், அவர் வந்து கலத்திர ஸ்தானத்திலேயே இருக்கார். அப்போ நிறைய பேர் என்ன சொல்றா, இப்போ இருக்கிற மாடர்ன் ஆஸ்ட்ராலஜிஸ்ட் அந்த ஸ்டென்சில் கட் மாதிரி எடுத்து அப்படியே மேட்ச் பண்றவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த காரகம் உடையவர் வந்து 7ஆம் இடத்துலயே சுக்கிரன் இருக்கார், ஸோ வந்து இது மேரேஜ் டிலே ஆகும், கன்ஃபார்மா டிலே ஆகும், இல்லைன்னா வந்து இவன் ஸ்திரீ காமனா இருப்பான் அப்படின்ற மாதிரி எல்லாம் அபத்தமா நிறைய இடத்துல சொல்றது உண்டு. ஆனா அப்படி இருக்க வாய்ப்பு இல்லை. அப்ப 7ஆம் இடம் எந்த இடம்னு நம்ம பார்க்கணும் இல்லையா. பொதுவா 7ஆம் இடம்னு சொல்ல முடியாது, லக்னம் தான் நம்மளுக்கு மெயினா வரக்கூடியது. லக்னம் எந்த லக்னம், அந்த லக்னத்துக்கு 7ஆம் இடம் எந்த இடமா வர்றது, சுக்கிரன் தனியா இருக்காரா, யார் கூடயாவது சேர்ந்து இருக்காரா, யார் யாருனுடைய பார்வை இருக்கு, இப்படி நம்ம நிறைய ஆஸ்பெக்ட்ஸை வந்து நம்ம அதுல புகுத்தி பார்த்து சுக்கிரன் எந்த சாரம் வாங்கியிருக்காரு இதெல்லாம் பார்த்துதான் நம்ம பலன் சொல்ல வேண்டியதா இருக்கு. இப்போ இந்த ஜாதகம் பலன் சொல்றதுல இன்னும் ரொம்ப முக்கியமான ஆஸ்பெக்ட் என்னன்னா பார்வை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் ஆரம்பத்துலன்னு சொன்னேன் இல்லையா. ஒரே ஒரு கிளாரிபிகேஷன். இந்த சுக்கிரன் வந்து நீங்க கலத்திர சொன்னேன், ஆனா சுக்கிரன் வந்துட்டு வீட்டுல இருந்தா அவன் வந்துட்டு எப்படி டிலே பண்ணுவேன், அவன் வந்துட்டு கருத்திருத்துவான். ஃபேவரபிள் தான். நம்ம இப்போ அதை ஃபேவரா இருப்பாரா இல்லைன்னா வந்து அவர் டிலே பண்ணுவாரான்னு நம்ம எடுப்புலயே சொல்லிட முடியாது. அந்த சூத்திரம் வந்து எல்லாருமே அப்படி ராங்கான ஒரு ஆஸ்பெக்ட்ல யூஸ் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்ல வரேன். அந்த காரகத்துவம் உடையவர் அந்த காரகத்திலேயே இருந்தாருன்னா டிலே ஆகிறது. இப்போ வந்து தனபுத்திர காரகன் வந்து குருன்னு சொல்லி இருந்தோம், தனபுத்திர காரகன் குரு. அப்போ வந்து புத்திர பாக்கியத்தை தரக்கூடிய இடம் எதுன்னா 5ஆம் இடம்னு சொல்லி இருந்தோம், பாவம் 5ஆம் பாவம். அப்ப குரு வந்து அந்த இடத்துல இருக்காரு, தனபுத்திர காரகன் 5ஆம் இடத்துல இருக்காரு அப்படின்னா உங்களுக்கு வந்து இஷ்யூஸ்ல டிலே ஆகும் அப்படின்ற மாதிரி நம்ம என்ன அதான் ஸ்டென்சில் கட்டுன்னு சொன்னோம் இல்லையா, கண்ண மூடின்னு சொல்லிடுறது. அப்படி நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா கண்ண மூடின்னு சொல்லிட்டு இருக்கா, அது வந்து நம்மளுக்கு ஏற்புடையது அல்ல அப்படின்னு சொல்ல வரேன் நான். இந்த காரகோ பாவனா ஆனா குரு வந்துட்டு தனபுத்திர காரகனா இருந்தா அவன் 5ஆம் வீட்டுல இருந்தா அது ஃபேவரபிள் தானே. அது இல்ல ஃபேவரபிள் தான் ஆனா அது வந்து டிலே பண்ற ஆஸ்பெக்ட்ஸும் இருக்கலாம் இல்லையா. இப்ப அவர் நீச்சமா இருக்கார், பகை கொண்டு இருக்கார், நீச்சமா இருக்கார், இல்லைன்னா சுக்கிரன் கூட சேர்ந்து இருக்கார், பல ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கு. அவர் தடங்கல் பண்ணக்கூடிய ஆஸ்பெக்ட்ஸும் இருக்கலாம், சுபம் பண்ணக்கூடிய ஆஸ்பெக்ட்ஸும் இருக்கலாம். நம்ம அந்த ஒரு கிரகத்தை மட்டுமே எடுத்துட்டு பலன் சொல்ல முடியாதுன்னு சொல்ல வரேன். ஒரு கிரகத்தை மட்டுமே எடுத்துன்னு பலன் சொல்ல முடியாது. அவர் யார் கூட சேர்ந்து இருக்கார், வீடு கொடுத்தவர் யார், அவர் எந்த இடத்துல நிக்கிறார். இப்போ குரு வந்து நீச்சமாகிறார் அப்படின்னா அது சனியினுடைய வீட்டுல தான் நீச்சமாக போறார் இல்லையா. அப்ப அந்த சனி எங்க இருக்காருன்னு பார்க்க வேண்டியது இருக்கு. சனி ஆட்சியோ உச்சமோ பெற்று இருந்தார், இல்ல பரிவர்த்தனையில இருக்கார் அப்படின்னா வந்து அந்த இடத்துல நீச்ச பங்கம் அப்படிங்கிறவங்க, நீச்சமே கிடையாது, குரு நீச்சமே கிடையாது அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட் வருது. நீச்ச பங்கம்னு ஒண்ணு உண்டு, அதெல்லாம் நம்ம அடுத்து வரக்கூடிய கிளாஸஸ்கள்ல பார்ப்போம். இப்ப என்ன மெயின் அப்படின்னா நம்ம வந்து பார்வை அப்படிங்கிறத பார்ப்போம். திருஷ்டி அப்படிங்கிறோம் இல்லையா, பார்வை
இப்ப இது ராகு கேத்துக்களை தவிர்த்து பார்வைகளை பார்க்க போறோம். நம்ம எல்லாமே கிளாக் வைஸ் தான் ரொட்டேஷன் ஆகுறது இல்லையா? கிரகங்கள் எல்லாமே சூரியன்ல இருந்து ஆரம்பிச்சு சனி வரைக்கும், சூரியன், சந்திரன், அங்காரகன், புதன், குரு, சனி, ஆதித்யன், சோமன், மங்களன், அப்படி ஆரம்பிச்சு சனி வரைக்கும் இருக்கக்கூடிய 7 கிரகங்களுமே கிளாக் வைஸ் தான் நம்மளுக்கு ரொட்டேஷன். ஸோ அவர்களுடைய பார்வையும் கிளாக் வைஸ்ல தான் இருக்க போறது. இப்போ நம்ம பார்வைனா என்ன சொல்றது அப்படின்னா, இப்போ நான் உட்காந்துட்டு இருக்கேன், எனக்கு கழுத்து ஓரளவுக்கு இப்போ இருக்கிறது பரவாயில்ல. என்னால எந்த அளவுக்கு பார்க்க முடியும் அப்படின்னா, இந்த 0 அப்படிங்கறதுல ஆரம்பிச்சு 180 வரைக்கும் பார்க்க முடியும் இல்லையா? 0ங்கிற ஆங்கிள் ஆரம்பிச்சு 180 வரைக்கும் நான் இப்படி திரும்பி பார்க்கலாம், இல்லைன்னா இங்க இருந்து இப்படி திரும்பி பார்க்கலாம். 180 டிகிரி நான் பார்க்க முடியும். இதுவே ஒருத்தர் ஸ்பாண்டலாசிஸ் இருக்கார், இல்லைன்னா டிஸ்க் ஏதோ மூவ் ஆயிருக்கு அப்படின்னா அவர் என்ன, இந்த பக்கம் ஒரு 10 டிகிரி, இந்த பக்கம் ஒரு 10 டிகிரி இல்லையா? அவ்வளவுதான் அவரால் பார்க்க முடியும். கழுத்தை ரொம்ப அவரால் திருப்ப முடியாது. கிட்டத்தட்ட இதே ஆஸ்பெக்டே நம்ம எடுத்துக்கலாம். ஸோ எல்லா கிரகங்களுமே, பொதுவாக எல்லா கிரகங்களுமே என்ன செய்யறது அப்படின்னா, 7ஆம் வீடு பார்வை உண்டு எல்லா கிரகங்களுக்குமே. அதாவது ராகு கேத்து தவிர்த்து 7ஆம் வீடு. இப்போ மேஷத்துல எந்த 9 கிரகம், அதாவது 7 கிரகங்கள்ல ராகு கேத்துவை தவிர்த்துடுவோம். ராகு கேத்துக்கு பார்வை உண்டுன்னு சொல்றது உண்டு, நிறைய பேர் பார்வை இல்லைன்னு சொல்றது உண்டு. ஸோ அது நம்ம ராகு கேத்துவை பத்தி ஒரு டீப் அனாலிசிஸ் நம்ம ஃபியூச்சர்ல வச்சுப்போம். ராகு கேத்துவை பத்தி ஸ்டடி பண்ணும்போது நம்ம இப்போ ராகு கேத்துடைய பார்வைகள் எல்லாமே பார்த்துப்போம். ராகு கேத்து தவிர்த்து மீதி இருக்கக்கூடிய 7 கிரகங்களுமே மேஷத்துல நிக்கிறது அப்படின்னா, 7மே மேஷத்துல இருக்கு அப்படின்னா 7 கிரகங்களுக்குமே 7ஆம் வீடு பார்வை உண்டு. 7ஆம் வீடுனா என்ன? மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம் இல்லையா? 7 கிரகங்களுமே 180 டிகிரிக்கு பார்வை உண்டு. 7 கிரகங்களுமே 7ஆம் வீட்டை பார்க்கும். பார்க்கிறதுனா அதனுடைய திருஷ்டி உண்டு, அதனுடைய விஷன் உண்டு. 7 கிரகங்களுக்குமே 7ஆம் வீட்டு பார்வை உண்டு. இது இல்லாம விசேஷ பார்வை அப்படிங்கிறது 3 கிரகங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. எல்லா கிரகங்களுமே 7ஆம் வீட்டை பார்க்க போறது. விசேஷ பார்வை அப்படிங்கிறது குரு ப்ரஹஸ்பதிக்கு விசேஷ பார்வை அப்படிங்கிறது 5ஆம் வீடு, 9ஆம் வீடு. அப்ப 7ஐயும் அவர் பார்க்க போறார். எல்லா கிரகங்களுக்கும் 7ஆம் வீடு பார்வை உண்டு அப்படிங்கிறதால குரு என்ன அப்படின்னா 5, 7, 9ஆம் வீடு பார்வை உண்டு. குரு எங்க நிக்கிறாரோ, அதாவது அந்தந்த கிரகங்கள் 12 கட்டத்துல எந்த ராசியில நிக்கிறதோ அந்த ராசியிலிருந்து 7ஆமத்து ராசிய பார்க்கும். அதே போல குருவுக்கு விசேஷ பார்வை 5ஆம் வீடு, 9ஆம் வீடு. குரு எங்க நிக்கிறாரோ, குரு நிக்கிற இடத்துல இருந்து நம்ம கவுண்ட் பண்ணணும், அடுத்த வீடுல இருந்து கிடையாது. குரு மேஷத்துல நிக்கிறாருன்னா மேஷம் முதல் வீடு. மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம். சிம்மத்துல ஒரு பார்வை உண்டு. கன்னியா, துலாத்துல பார்வை உண்டு. விருச்சிகம் 9ஆம் வீட்டுல பார்வை உண்டு. குருவுக்கு 5, 7, 9 இந்த 3 இடங்கள்ல பார்வை உண்டு, விசேஷ பார்வை. அடுத்து சனி எடுத்துட்டோம் அப்படின்னா 3, 7, 10, அதாவது 7ங்கிறது பொது பார்வை, 3, 10 அப்படிங்கிறது விசேஷ பார்வை. 3ஆம் இடம், 10ஆம் இடம் அப்படிங்கிறது விசேஷ பார்வை. 3ஆமத்து ராசியை பார்ப்பார், 7ஆமத்து ராசியை பார்ப்பார், 10ஆமத்து ராசியை பார்ப்பார். சனி 3, 7, 10. 3, 10 அப்படிங்கிறது விசேஷ பார்வை. செவ்வாய்க்கு 4, 7, 8. 4, 7, 8. அப்ப 4, 8 அப்படிங்கிறது விசேஷ பார்வை, 7 பொது பார்வை. செவ்வாய் எந்த ராசியில நிக்கிறாரோ, அந்த 12 ராசியில எந்த ராசியில நிக்கிறாரோ நிக்கிற இடத்திலிருந்து, நிக்கிற ஸ்தானத்திலிருந்து 4ஆம் வீட்டை பார்ப்பார், 4ஆம் ராசியை பார்ப்பார், 7ஆம் ராசியை பார்ப்பார், 8ஆம் ராசியை பார்ப்பார். இப்போ நம்ம மேக்சிமம்
மேக்சிமம் வந்து நம்ம ஜாதக பலன் பார்க்கறதுக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே படிச்சுட்டாச்சு. பலன் பார்க்கறதுக்கு இப்போ நம்ம இன்னைய கிளாஸ் வரைக்குமே, இந்த பார்வை வரைக்குமே, ஆரம்ப கிளாஸ்ல இருந்து இந்த பார்வை வரைக்குமே நம்ம மனப்பாடமா இருக்கு, இல்லைன்னா நம்ம அட்லீஸ்ட் அதை ரீகலெக்டாவது பண்ண முடியுது, கையில எண்ணியாவது ரீகலெக்ட் பண்ண முடியறது, அந்த அளவுக்காவது நம்மளுக்கு கண்டஸ்தமா இருந்தது அப்படின்னா ஓரளவுக்கு நம்ம பலன் பார்க்க ஆரம்பிச்சிடலாம், பலன் சொல்றதே ஆரம்பிச்சிடலாம். அதாவது ஜோதிஷம் அப்படிங்கிறது பலன் பார்க்கறது மட்டும் கிடையாது. இப்போ கரண்ட் சிச்சுவேஷன்ல என்ன இருக்கு அப்படின்னா, ஒரு ஜோதிஷம் அப்படின்னா பலன் பார்க்கறது மட்டும்தான் ஜோதிஷம் அப்படிங்கிறது இருக்கு. பலன் பார்க்கறது மட்டும் கிடையாது. நம்ம காலையில உதயாஸ்தமனம், காலையில எழுந்திருக்கிறதுல இருந்து நைட்டு சயனத்துக்கு போற வரைக்கும் என்னென்ன செய்யணும், என்னென்ன செய்யக்கூடாது, என்னென்ன திதிகள்ல என்னென்ன செய்யணும், என்னென்ன வாரங்கள்ல என்னென்ன செய்யணும், க்ஷவரம் என்னைக்கு செய்யணும், தைல அபியங்கன ஸ்நானம் என்னைக்கு செய்யணும், தைல ஸ்நானம் தலைக்கு மட்டும் தேய்ச்சிட்டு என்னைக்கு செய்யணும், இது எல்லாமே வந்து எல்லாத்துமே ஈச் அண்ட் எவ்ரி மொமெண்ட் நம்மள கைடு பண்ணக்கூடிய ஒரு சாஸ்திரம் தான் ஜோதிஷ சாஸ்திரம். அப்படி நம்ம ஸ்லோகங்கள் வைஸ், நம்ம சாஸ்திர வைஸ் நம்ம பார்ப்போம். வர கிளாஸ்ல அடுத்தடுத்த கிளாஸ் நம்ம எப்பப்பெல்லாம் டைம் இருக்கோ அப்பெல்லாம் பார்ப்போம். இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்துட்டு வந்திருக்கிறது எல்லாமே வந்து பலன் சொல்றதுக்கு எது பேசிக்கா இருக்குமோ அது வரைக்கும் தான் பார்த்துருக்கோம். இப்போ இன்னொன்னு என்ன சொல்ற அப்படின்னா, தலைக்கு குளிக்கிறது அப்படின்றோம் இல்லையா. தலைக்கு குளிக்கிறது வந்து அப்போ அப்பா அம்மா இருக்கிறவா வந்து அமாவாசை குளிக்கப்படாது அப்படின்னா சொல்றது உண்டு. ஆனா என்னன்னா, குளியல் அப்படின்னாவே தலை குளிக்கிறது தான். பாதாதிகேஷம் தான் ஸ்நானங்கிறது பாதாதிகேஷம் தான். நம்ம வந்து அமாவாசை அப்பா அம்மா இருக்கிறவா குளிக்கப்படாது அப்படின்றதெல்லாம் இப்போ நம்ம இது பண்ணின்றது தான். குளிக்கிறது ஸ்நானம் அப்படின்னாவே பாதாதிகேஷம் தான் ஸ்நானம். இதுலயே வந்து ஆயுர்வேதத்தின்படி 2 உண்டு. அந்தந்த சரீரத்துக்கு ஏற்ற மாதிரி. இன்னும் நம்ம ஆறு குளம் இதுல எல்லாம் போய் குளிக்கிறது ஒரு மெத்தடு, ஆத்துலயே வெந்நீர் வச்சு குளிக்கிறது ஒரு மெத்தடு. இப்போ நம்ம ஆறு குளம் ஃப்ரெஷ் வாட்டர்ல எல்லாம் போய் குளிக்கிறப்போ முதல்ல பாதம் நனையணும், எடுத்த உடனே டைவ் அடிக்கப்படாது. முதல்ல பாதம் நனையணுமா, பாதம், முட்டி, உரு, இடுப்பு, கழுத்து வரைக்கும் வந்துட்டு அந்த தீர்த்தத்தை வந்து நம்ம கொஞ்சம் ஆச்சமணியம் பண்ணிக்கணுமா. உள்ள அந்த தீர்த்தம் போனோம், அந்த தீர்த்தம் உள்ள போகி அதுக்கப்புறமா வந்து நம்ம சிரசை வந்து நினைக்கணும். அப்ப ஆயுர்வேதத்துல என்ன சொல்றது அப்படின்னா, ரொம்ப உஷ்ணமான உடம்பு, பாதத்துல உஷ்ணம் இருக்கக்கூடிய உடம்புகள்ல என்ன ஆகுதுன்னா, உஷ்ணம் கொஞ்சம் கொஞ்சமா ஏறி தலைக்கு வந்து அந்த தலையில இருக்கக்கூடிய உஷ்ணம் வந்து நம்மளுக்கு வந்து கியூர் ஆகுறது, அது வந்து வெளியில போறது. அப்ப நம்ம ஆத்துல வந்து வெந்நீர்ல குளிக்கிறது அப்படின்னு எடுத்தோம்னா ஃபர்ஸ்ட் தலை குளிக்கிறது, தலையிலே இருந்து பாதம் வரைக்கும் குளிக்கிறது அப்படின்ற மாதிரி சொல்லி இருக்கு. குளியலுக்கே வந்து நிறைய ஒரு சாப்டரே வந்து எழுதி வச்சிருக்கான். ஆயுர்வேதத்துல படிச்சது இல்ல, ஆயுர்வேதத்துல வந்து குளிக்கிறது எப்படி அப்படின்னு ஒரு பெரிய சாப்டர் இருக்கு அப்படின்னு ஒரு கும்பகோணத்துல ஒரு டாக்டர் ஒருத்தர் ஃப்ரெண்டு அவர் சொல்லிட்டு இருந்தார். இப்போ நம்ம வந்து எடுத்துட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து லக்னம் ஜாதகம் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹின்ஸ் மாதிரி கூட இதை நோட் பண்ணிக்கலாம். இப்போ ஒருத்தர் எடுத்துட்டு வந்து ஜாதகம் தர நீங்க ஏதோ சரம் சொல்லிட்டு இருந்தேன், அது வேண்டாமா பலத்துக்கு? எது சரம்? எந்த சரம் எடுத்திருக்குன்னு? சாரம் அதுவும் தேவைதான். சாரம்ங்கிறது எந்த நட்சத்திரத்தை வாங்கி இருக்கு அப்படிங்கிறது. அது நீங்க அப்புறமா சொல்லி கொடுப்பீங்க இல்லையா? சாரம் பாத்துடலாம். இப்போ ஹின்ஸ் மாதிரி எடுத்துப்போம், டீடைல்டாவும் பார்ப்போம் நம்ம. சரி, இது பார்வை வந்து குரு சனி மங்களம் தான் இருக்கு, மீதி எல்லாம் ஏழாம் பார்வை பொது பார்வை. மீதி எல்லாத்துக்கும் இவ்வளவுதானா? ஆமா, விசேஷ பார்வை இல்ல, எல்லாத்துக்கும் 7. அது தவிர இந்த 3 மட்டும் விசேஷ பார்வை, எக்ஸ்ட்ரா விசேஷ பார்வை. ஓகே ஓகே பிரபுஜி, நான் உங்கள்கிட்ட சொல்றேன். இங்க பாருங்க, நான் வந்து என்ன பண்ணேன்னா இவர் சொன்ன கீ திங்ஸ் எல்லாம் சார்ட் பண்ணிட்டு இருக்கேன் இப்படி முன்னாடி எல்லாம். மீன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள், ஒண்ணுல வந்துட்டு இந்த 12 பாவம் கர்த்திருவம், ஒண்ணுல வந்துட்டு எது உச்சம் எது நீச்சம் அப்படின்னா பண்ணி வச்சுட்டு இருக்கேன். அப்ப என்ன அட்வான்டேஜ்னா இவர் சொல்லறத உடனே ரெஃபர் பண்ணலாம், பை ஹார்ட் ஆற வரைக்கும். ஜஸ்ட் ஷேரிங். உங்களோட அந்த டாக்குமெண்ட் கூட இஃப் இட்ஸ் லைவ் அண்ட் ரன்னிங் நோட்ஸ் எனக்கு அதை ஷேர் பண்ணுங்க.
என்னோட டாக்குமெண்ட் உங்க கூட ஷேர் பண்ணியாச்சு ஆல்ரெடி உங்க கூட. நான் டைப் பண்றது இல்ல. லைவ் அப்டேட்ஸ் பண்ணலையாங்க? பண்ணிட்டு இருக்கேன், அதுல தான் டைப் பண்றேன் டைரக்டா. அது எனக்கு லிங்க் ஒரு லிங்க் தான் வந்தது. ஓகே I'll just see again. ஓகே அந்த லிங்க் so that நான் அப்பப்ப நான் ரெஃபர் பண்ணிப்பேன். நான் என்ன பண்ணேன்னா, நான் என்ன பிளான்னா, இந்த சார்ட்டை நான் எங்க ஆபீஸ்ல உட்காந்துருக்கேன் முன்னாலே வைக்கிறது. அப்போ வரத போது அதை பார்த்துட்டு இருந்தா எல்லாம் கொஞ்சம் அது பிரஷ் அப் ஆயிடும். எது உச்சோ எது டீச்சோ இல்லை, அதான் பிளான் பை ஹார்ட் பண்றதுக்கு. இப்போ நம்ம பலன் சொல்றோம், ஜாதக பலன் சொல்ல போறோம் அப்படின்னா, ஒருத்தர் வந்து நம்ம கைக்கு ஜாதகத்தை எடுத்துன்னு வந்து தரார். இப்போ நம்ம அதை வந்து வாக்கியப்படி இருக்கா, திருக்கணிதத்துப்படி இருக்கா, அந்த ஒரு இதுவே நம்மளுக்கு சம்சயமே வேண்டாம். நம்மளுக்கு அவர் எதை எடுத்துட்டு வந்து தராரோ அதை வச்சு நம்ம பலன் சொல்ல போறோம். இதுவே நார்த் இந்தியா ஸ்டைல் ஒன்று உண்டு. நம்மளது வந்து கேரளா, நம்ம தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா 4 ஸ்டேட்டுமே என்ன ஆகும்னா எல்லாமே கிளாக் வைஸ் தான். ஆக்சுவலி ஆரம்ப காலத்துல எப்படி இருந்திருக்குன்னா ரவுண்டு தான், 360 டிகிரி தான். ஜாதகம்ங்கிறது 360 டிகிரி வச்சு எழுதுறது தான். ஆனா என்ன இருக்கு அப்படின்னா, எழுதுறதுக்கு வசதியா இருக்குன்னா நம்ம வந்து ஸ்கொயர் ஆக்கிட்டோம். எழுதுறது வந்து ஸ்கொயர் ஆக்கிட்டோம். ஆனா அது வந்து 360 டிகிரி சர்க்கிள் தான். நம்ம கிளாக் வைஸ் தான். நம்மளுக்கு வந்து மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம் எல்லாமே வந்து கிளாக் வைஸ் தான். ஆனா இதுவே நம்ம நார்த் இந்தியாவுக்கு மேல வந்துட்டோம், மகாராஷ்டிரா தாண்டி நம்ம மேல வந்துட்டோம் அப்படின்னாவே அவங்க ஃபாலோ பண்றது வந்து குண்டில் அப்படின்றா. குண்டிலி. அது என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு 2 ஸ்கொயர் இருக்கும். அதுல அவுட்டர் ஸ்கொயர் ஒன்று வரும், அதுக்குள்ள இன்னர் ஸ்கொயர் ஒன்று வரும். அது என்ன ஆகும்னா ஆன்டி கிளாக் வைஸ் வரும். நம்ம மேஷம் ரிஷபம்ங்கிறது கிளாக் வைஸா எண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா அதுல வந்து ஆன்டி கிளாக் வைஸா பார்க்க வேண்டியது இருக்கும். அது வந்து நம்ம இன்னொரு செஷன் கூட, அதுக்கு ஒரு செஷன் எடுத்துக்கலாம், அதுல எப்படி பாக்குறது அப்படின்னு. ஏன்னா இப்போ கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். இப்போ ஒருத்தர் வந்து ஜாதகம் எடுத்துட்டு வரார் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, அவர் என்ன ராசி, என்ன லக்னம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்க்க வேண்டியது ராசி, லக்னம். என்ன ராசி, ல அப்படின்னு போட்டிருக்கோம். லக்னம் அப்படிங்கிறது தான் உடல். லக்னம் உடல், ராசி அப்படிங்கிறது உயிர். இது ரெண்டுத்தை வச்சுதான் நம்ம மேக்சிமம் வந்து பலன் சொல்ல போறதே, லக்னத்தையும் ராசியும் வச்சுதான். இப்போ நம்ம லாஸ்ட் செஷன்ல வந்து கூட ஒரு கொஸ்டின் என்ன வந்ததுன்னா, அந்த சந்திரனுக்கும் குருவுக்கும் உள்ள அந்த சந்திரன், குரு, புதன் அந்த 3த்தையும் வச்சு ஒரு கதை கூட ஒண்ணு பார்த்தோம். ஏதோ ஒரு கதை மாதிரி வந்து அது. அப்ப 3ம் வந்து பரஸ்பரம் வந்து விரோதமா, அப்ப சந்திரனும் குருவும் வந்து விரோதமா அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா, சந்திரனும் குருவும் இருக்கக்கூடிய கன்ஜங்ஷன்ஸ்ல 2 பேரும் இணைஞ்சு இருக்கக்கூடியதுல பல வகையான யோகங்கள், நல்ல பலனை தரக்கூடிய பல வகையான யோகங்கள் சொல்லியிருக்கு. சந்திரனும் குருவும் சேர்ந்து இருந்தா கஜகேசரி யோகம் அப்படிங்கிறது சொல்லியிருக்கு. சகட யோகம்னு ஒண்ணு சொல்லியிருக்கு. 2, 4 சந்திரன்ல இருந்து குரு 2ல இருக்காரு, இல்ல குருவுல இருந்து சந்திரன் 2ல இருக்காருன்னா அது ஒரு யோகம். 4ல இருக்கார், கேந்திரம்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, கேந்திரத்துல இருந்தா ஒரு யோகம், திரிகோணத்துல இருந்தா ஒரு யோகம். இப்படி குருவும் சந்திரனையும் கம்பேர் பண்ணி எத்தனையோ வகையான யோகங்கள் இருக்கு. சோ வந்து நம்ம அதை டைரக்டா வந்து நம்ம அதை குருவும் சந்திரனும் பகைன்னு எடுத்துக்க முடியாது, குரு புதனும் பகைன்னு எடுத்துக்க முடியாது, குருவும் சந்திரனும் புதனும் பகைன்னு எடுத்துக்க முடியாது. இப்ப நம்ம வந்து டென்டேட்டிவா என்ன பார்த்தோம்னா ஒரு சார்ட் ஒண்ணு போட்டு வச்சிருக்கோம், என்னென்ன கிரகங்கள் வந்து பகை, என்னென்ன கிரகங்கள் நட்பு அப்படின்னு. அப்போ இதையே வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, எக்ஸாக்டா நம்ம அதை கணிக்கவும் முடியாது. பகைனா கெட்டதே தான் செய்யும். இப்ப என்ன அப்படின்னா, இப்ப வந்து மேஷத்துல சூரியனும் சனியும் இருக்கு, ஒன்னா சேர்ந்து இருக்கு அப்படின்னா, சூரியன் உச்சம் இல்லையா, சனி நீச்சம். மேஷத்துல சூரியன் உச்சம், சனி நீச்சம், ரெண்டும் பகைதான் என்ன. ஆனா இப்ப ரெண்டுத்துல எது பவர்ஃபுல் அப்படின்னு பார்த்தோம்னா சூரியன் தான் அல்டிமேட் பவர். சனி வந்து நீச்சம் தானே, பவர்லெஸ்ஸா தானே இருக்காரு, கிட்டத்தட்ட பவர்லெஸ்ஸா தான் இருக்காரு. அப்ப சூரியன் தான் அங்க பவரை ஆக்ட் பண்ண முடியும்.
அப்போ அந்த சனியினுடைய வீடுன்னு இருக்கு இல்லையா, மகரம் கும்பம்னு. சனியினுடைய வீடு 2, மகரம் கும்பம்னு. அப்போ லக்னத்திலே இருந்து அந்த மகரம் கும்பம் எத்தனாவது வீடு அப்படிங்கிறது ஒண்ணு வரும். மேஷமே லக்னம்னு வச்சுப்போமே, மேஷமே லக்னம்னு வச்சுட்டோம் அப்படின்னா 10ஆம் வீடு 11ஆம் வீடா வருமா? மேஷமே லக்னம், மேஷத்துல மேஷம், மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம். இது 2 சனியினுடைய வீடு. மகரம் கும்பம் சனியினுடைய வீடு. இப்ப 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம், 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம், 11ஆம் இடம் லாபஸ்தானம். இது 2த்துக்கும் உடையவர் யாரு அப்படின்னா சனி. அவரோட வீடு தானே அது. சிதனம் பலன் சொல்ல போறோம். அப்போ இந்த தொழிலுக்கும் லாபத்துக்கும் ஏதோ ஒரு இம்பாக்ட் அவர் தருவார். அது பிளஸ்ஸா மைனஸாங்கிறது வந்து நிறைய ஆஸ்பெக்ட்ஸ்ல அது நம்ம அது கண்டிப்பா வந்து மைனஸ் தான் தருவாருன்னு சொல்ல முடியாது. கட்டாயம் ஒரு பிளஸ் தான் தருவாருன்னு சொல்ல முடியாது. அவர் எந்த இடத்துல இருக்காரு, யாருனுடைய பார்வை வாங்கியிருக்காரு, நிறைய ஆஸ்பெக்ட்ஸ் உண்டு, நிறைய ஆஸ்பெக்ட்ஸ் வந்து. ஆனா இம்பாக்ட் உண்டு. இது ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா வந்து நம்ம பகை நட்பு அப்படிங்கறத நம்ம எடுத்த உடனே இப்ப 2 கிரகங்கள் வந்து அங்க பகையா இருக்கு, பவர்ஃபுல்லா இருக்கார், ஆயுஷ்காரகன் நீச்சத்துல பவர்லெஸ்ஸா இருக்காரு. அப்போ உனக்கு ஆயுஷ் வந்து அல்பாயுஷ் அப்படின்னு சொல்லிட முடியாது. நம்ம யாருனுடைய பார்வை இருக்குன்னு பார்க்க வேண்டியது இருக்கு. ஸோ நம்ம நிறைய ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கு. கண்மூடித்தனமா வந்து நம்ம ஏதோ ஒரு ரூலை மட்டும் வச்சுட்டே வந்து உனக்கு இப்படித்தான் அப்படின்னு அடிச்சு சொல்லவே முடியாது. இப்போ நம்ம ஒரு ஜாதகர் வர்றார் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நோட் பண்ணிக்க வேண்டியது லக்னம், எந்த லக்னம், லா அப்படின்னு ஒரு ஸ்லாஷ் போட்டு ல அப்படின்னு போட்டிருக்கோம். லேன் போட்டது தான் லக்னம். எந்த ராசியில லேன் போட்டிருக்கோ அதுதான் லக்னம், அதுதான் முதல் வீடு. லக்னத்திலே இருந்து தான் நம்ம எண்ண போறோம். லக்னத்திலே இருந்து என்றப்போ லக்னம் முதல் வீடு, அடுத்து இருக்கக்கூடியது 2ஆமத்து வீடு. எந்த ராசியில சந்திரன் நிக்கிறாரோ அதுதான் ஜென்ம ராசி. இதுல குழப்பமே தேவையில்லை. எந்த ராசியில சந்திரன் நிக்கிறாரோ அதுதான் ஜென்ம ராசி. இப்ப ஒருத்தர் வர்றார், ஜாதகம் பார்க்க வர்றார் அப்படின்னா இதை நம்ம பார்த்துக்க வேண்டியது. அடுத்து என்ன பார்க்கணும் அப்படின்னா, இப்ப அவர் கேள்வி கேட்பார் இல்லையா, கேள்வியோட தானே வரப்போறா, பிரச்சனம் உத்தரம். நம்ம அவர்கிட்ட பிரச்சனை கேட்பார், நம்ம கிட்ட நம்ம அவருக்கு உத்தரம் சொல்ல போறோம், ஒரு ஆன்சர் சொல்ல போறோம். ஸோ நம்ம அவரை கேட்கிற ஆன்சர் சொல்றதுக்கு முன்னாடியே நம்ம கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆகி இருக்கணும் இல்லையா. அவர் கேட்கிறப்பவே நம்ம சொல்ல வேண்டியது இருக்கு. ஸோ லக்னம் பார்த்துக்கணும், என்ன ராசின்னு பார்த்துக்கணும், அடுத்து என்ன தசை அப்படிங்கிறது பார்த்துக்கணும், என்ன நடப்பு தசை. இப்ப தசை அப்படிங்கிறது எப்படி கால்குலேட் பண்றது அப்படின்னா வந்து அவர் எடுத்துட்டு வர்ற ஜாதகத்திலேயே வந்து நவாம்சம்னு ஒரு கட்டம் இருக்கும், ராசின்னு ஒண்ணு இருக்கும், நவாம்சம்னு ஒண்ணு இருக்கும். இப்போ வந்து நம்ம நவாம்சத்தை பலன் சொல்றதுக்கு தொடவே போறது இல்லை. நவாம்சத்தை தொடவே போறது இல்லை. ராசி கட்டத்தை வச்சுதான் நம்ம வந்து பலன் சொல்ல போறோம். சோ அந்த நவாம்சம்ன்ற கட்டத்துக்கு கீழே இருப்பு அப்படின்னு இருக்கும், அவருடைய பேலன்ஸ். இப்போ வந்து கேது தசை, இப்போ அஸ்வினியோ மகமோ மூலத்திலேயோ 3 நட்சத்திரத்துல பிறந்திருந்தாருன்னா கேது தசை தான் ஆரம்பிச்சிருக்க போறது. ஸோ கேது தசை வந்து முழுசாவும் அவருக்கு இருக்க போறது இல்லை. அந்த அஸ்வினி 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் என்ன பாதத்துல வந்திருக்காரோ அது வந்து கழிஞ்சிட்டு இருக்கும். அந்த நட்சத்திரம் வந்து கடந்து வர்றது இல்லையா, கடந்து வர டிஸ்டன்ஸ் வந்து கம்மியாகிட்டு இருக்கும். நம்ம ஜாதகம் கால்குலேட் பண்றப்போ அது புரியும், நம்மளுக்கு அது புரியும் எப்படி அப்படிங்கிறது. ஸோ வந்து நம்ம ஜென்ரலா ஈஸியா பாக்குறது வந்து கேது தசை 1 வருஷம் அப்படின்னு அதுல போட்டிருக்கோம். இப்ப வர்றவருக்கு வந்து 20 வயசு. நம்ம எத்தனை வயசு அப்படிங்கிறது டேட் ஆஃப் பர்த் அதுலயே இருக்க போறது. 20 வயசு அப்படின்னு எடுத்துட்டோம். கேது தசை 1 வருஷம் முடிஞ்சு போச்சு. அப்போ கேது தசைக்கு அடுத்து என்ன, சுக்கிர தசை இல்லையா. கேது தசைக்கு அடுத்து சுக்கிர தசை தான் வந்தாகணும். முதல் தசை ஜனன காலத்துல என்ன தசை இருக்கோ அது மட்டும்தான் ஃபுல்லா அவர் அனுபவிக்க போறது இல்ல. அடுத்து வரக்கூடிய தசை, ஒரே நிமிஷம் இந்த தசை பத்தி நம்ம முன்னாடி பாத்துட்டோமா? இல்ல தசை பத்தி தசை என்னென்ன தசை என்னென்ன வருஷங்கிறது பாத்துருக்கோம். ஆமா. சோ இப்போ ஜனனகால தசை எப்படி கண்டுபிடிக்கிறது?
அதுலயே இருக்கும், எழுதியிருக்கும், கண்டிப்பா எல்லா ஜாதகத்திலயும் எழுதியிருக்கும். நம்ம ஜாதகம் கணிக்கும் பொழுது அதை எப்படி கால்குலேட் பண்றது அப்படிங்கறது நம்ம அப்புறம் பார்ப்போம். அது கொஞ்சம் டீப் அனாலிசிஸ். நட்சத்திரத்துல இருந்தே தெரியுமே. அவ வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் மூல நட்சத்திரம்னா அது கேத்து தசை தான். அண்ட் அதோட எந்த அந்த அந்த அதுல எந்த பாதம் இருக்கோ அதுல இருந்தானே தெரியும் எவ்வளவு பாக்கின்னு. அப்படி. ஆமா ஆமா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து புனர்பூசம்னு எடுத்துப்போமே, அப்ராக்சிமேட் கால்குலேஷனுக்கு புனர்பூசம்னு எடுத்துப்போம். புனர்பூசம் குருவனுடைய நட்சத்திரம் 16 வருஷம். சோ 4 பாதம். நட்சத்திரம் பேஸ் பண்ணி தசை. ஆமா, குருவனுடைய நட்சத்திரம் புனர்பூசம். அப்ப சப்போஸ் அந்த குருல 2 பாதம் முடியறது அப்படின்னா 8 வருஷம் போயிடுது, அப்படிதானே? 4 4 சார் 16 இல்லையா? 8 வருஷம் போயிடுது. நம்ம வந்து அடுத்து அவர் 3ஆம் பாதத்திலயும் எக்ஸாக்டா அந்த பாதம் ஸ்டார்ட் பண்றப்போ பிறந்திருக்க போறது இல்லையே, கொஞ்சம் கழிஞ்சு தானே பிறந்தப்பாரு. அப்ப 1 வருஷமோ 2 வருஷமோ நம்ம குறைச்சிக்கலாம். அடுத்து 8 வருஷமா அவர் ஃபுல்லா அனுபவிக்க போறது இல்ல. 6 வருஷம் இருக்கலாம், 7 வருஷம் இருக்கலாம். நம்ம தோராயமா 6 வருஷம் அப்படிங்கறது எடுத்துப்போம். இப்போ ஒருத்தர் அஸ்வினியில பிறக்கிறார், 20 வயசு, அவர் கரெக்டா 20 வயசு ஆகிறது. அஸ்வினியில பிறந்திருக்கார், கேத்து தசை இருப்பு 4ஆம் கேத்து தசை 4ஆம் பாதத்துல பிறந்திருக்கார், இருப்பு வந்து 1 வருஷம் இருந்திருக்கு. அப்போ அவரு பிறந்து 1 வருஷம் கேத்து தசை இருந்திருக்கும். அப்புறம் சுக்கிரதசை. அடுத்து சுக்கிரதசை 20 வயசு, 21 வயசு வரைக்கும். 1 + 20 21. 1 + 20 21. அப்போ நடப்பு தசை சுக்கிரதசை. இன்னும் 1 இயர் அவருக்கு சுக்கிரதசை பாக்கி இருக்கு. சோ அப்ப அடுத்து என்ன, நம்ம முதல்ல வந்த உடனே பாக்குறது லக்னம் பாத்துக்க போறோம். என்ன லக்னம் அப்படிங்கறத பாத்துக்க போறோம். லக்னம் பார்த்த உடனே என்ன தசை, இதெல்லாம் வந்து நம்ம மைண்ட்ல ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல நம்மளுக்கு வந்து கால்குலேட் பண்ணி முடிச்சிட்டு இருக்கணும். இது நம்ம அவர் கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடியே. இன்னும் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ்ல என்ன அப்படின்னா, வந்து உட்கார்றப்போ அவர் என்ன கேள்வி கேட்க போறார் அப்படிங்கறது உட்பட நம்மளால கெஸ் பண்ண முடியும். அந்த பேட்டர்ன் வந்துருது இல்லையா? ரைட், இவங்க வந்து இந்த கேள்விதான் கேட்கறதுக்கு வந்திருக்கா. மேக்சிமம் என்ன வரும், வீடு கட்டுறதுக்கு, குழந்தை சின்ன பையனா இருந்தானா குழந்தை படிக்கிறதுக்கு, கல்யாண வயசு இருந்ததுன்னா விவாகத்துக்கு, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் டிஸ்பியூட்ஸ்குள்ள பேட்டர்ன் வந்து கம்மியா தான் இருக்கும். நம்மளுக்கே வந்து ஒரு கெஸ் பண்ணிக்கலாம் இந்த கேள்விதான் இவங்க கேட்க வந்திருப்பாங்க அப்படின்னு. ஃபர்ஸ்ட் வந்து லக்னத்தை பாத்துக்க போறோம், என்ன ராசிங்கிறத பாத்துக்க போறோம். அந்த ராசி, அந்த ராசியில தான் நம்ம வந்து என்ன நட்சத்திரம்ங்கிறதும் அடங்கிடுறது இல்லையா? சந்திரன் எந்த பாதத்துல நிக்கிறாரோ அதுதான் நட்சத்திரம், ராசி. அப்ப அதை வச்சு நம்ம தசை என்ன அப்படிங்கறத அப்ராக்சிமேட்டா கால்குலேட் பண்ணிக்க போறோம். அந்த இருப்பு வந்து அதுலயே எழுதியிருக்கோம், ஜாதகத்துல எழுதியிருக்கோம். அதை வச்சு நம்ம கால்குலேட் பண்ணிக்க போறோம். அடுத்து வந்து அவங்க என்ன கேள்வி கேட்க போறாங்களோ அதற்கான பாவத்தை பார்க்கணும். 3வது, என்ன கேள்வி கேட்க போறாங்களோ அதற்கான பாவம், அதற்கான ரிலேட்டடான பாவம். அடுத்து அந்த பாவாதிபதி எந்த ஸ்தானத்துல இருக்கார். இப்போ வந்து ஒருத்தர் மேரேஜுக்காக வர்றார், 20 இயர்ஸ் 22 இயர்ஸ், கன்னிக்கை இருக்கா ஒரு பொண்ணு, என் பொண்ணுக்கு மேரேஜ் நடக்கணும் சார் அப்படின்னு வராங்க. அப்ப என்ன ராசி என்ன லக்னம் அப்படிங்கறது பாத்துக்கிறோம். அப்புறமா என்ன அப்படின்னா என்ன தசை நடக்கிறது அப்படிங்கிறத பாத்துக்கிறோம். அடுத்து 7ஆம் இடத்தை பார்க்க வேண்டியது, கலத்திரஸ்தானே 7ஆம் இடம் தானே, 7ஆம் இடத்தை பார்த்துக்க வேண்டியது. அந்த 7ஆம் இடத்துக்கு உடையவன், 7ஆம் இடத்துக்கு ஹவுஸ் ஓனர்னு ஒருத்தர் இருக்கார் இல்லையா, அந்த ஹவுஸ் ஓனர் எங்க இருக்கார் அப்படிங்கறத பாத்துக்க வேண்டியது. அதுக்கப்புறமா அந்த 7ஆம் இடத்துல என்னென்ன கிரகங்கள் இருக்கு இல்லையா? அந்த 7ஆம் இடம் காலியா இருக்கணும், சுத்தமா இருக்கணும்ன்ற அவசியம் இல்லையா, ஏதோ ஒரு கிரகம் அதுல இருக்கலாம் இல்லையா? அந்த கிரகம் என்ன இருக்கு, எப்படி இருக்கு அப்படிங்கிறது, இது எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி நம்ம சொல்றதுதான் பலன். இப்போ ஒருத்தர் சின்ன குழந்தை வர்றது, ஸ்கூல் படிக்கிற பையன், 7வது 8வது 7th or 8th or 9th 10th பப்ளிக் எக்ஸாம் வரான், எப்படி படிக்க போறான். அது வந்து நம்ம வந்து செகண்டரி லெவல் எஜுகேஷன் தானே, பிரைமரி இல்ல, ஒரு செகண்டரி லெவல் எஜுகேஷன், ஹையர் எஜுகேஷனும் இல்ல அது. ஸோ என்ன அப்படின்னா நம்ம 2ஆம் இடத்தை பார்த்துக்க வேண்டியது, நடப்பு தசை என்ன அப்படிங்கிறத பார்த்துக்க வேண்டியது, நடப்பு தசை என்ன. அடுத்து வந்து 2ஆம் இடம், எஜுகேஷனுக்கு 2ஆம் இடம். அப்ப 2ஆம் இடத்துக்கு 2ஆம் இடம் எப்படி இருக்கு, லக்னத்துல இருந்து 2ஆம் இடம், அதனுடைய ஓனர் யாரு, அந்த ஓனர் எங்க உட்கார்ந்துட்டு இருக்கார், 2ஆம் இடத்துல என்னென்ன கிரகங்கள் இருக்கு, யார் இந்த அந்த 2ஆம் இடத்துல என்னென்ன கிரகங்கள் பார்க்கிறது, 2ஆம் இடத்துக்கு உடையவனை என்னென்ன கிரகங்கள் பார்க்கிறது,
நம்ம இத்தனையும் ஒரு 7-8 ஆஸ்பெக்ட்ஸை வந்து கால்குலேட் பண்ணி இந்த மனசுல போட்டு ஒரு கெஸ்ஸிங்கை கொண்டு வந்து அவங்க கிட்ட சொல்ல வேண்டியதுதான். பாவம் அப்படிங்கிறது நம்மளுக்கு மனப்பாடமா இருக்கணும். 1ஆம் பாவத்துல இருந்து 12ஆம் பாவம் வரைக்கும். அப்புறம் காரகம், இந்த 7 கிரகங்கள் 9 கிரகங்களுக்குமே காரகம் கொடுத்துருக்கோம் இல்லையா? 9 கிரகங்களுக்கும் உண்டான காரகம் நம்மளுக்கு ஞாபகம் இருக்கணும். இது எல்லாத்தையுமே நம்ம மேட்ச் பண்ணி, இப்ப யாரோ ஒருத்தர் வரார், சார் டிராக்டர் வாங்கணும், ஸ்பெசிபிக்கா டிராக்டர் வாங்கணும், என்ன பண்றது, எப்படி வாங்குறது, யோகம் இருக்கா, என் பேர்ல வாங்கலாமா, மனைவி பேர்ல வாங்கலாமா அப்படின்லாம் கேட்கிறார். இப்போ என்ன அப்படின்னா, டிராக்டருங்கிறது வாகனம், சுகமா இருக்கிறதுக்கு தானே. நம்ம இப்போ மாடு வச்சு உழுதா இவனுக்கு கஷ்டம். இப்போ எப்படி எல்லாம் நம்ம மேட்ச் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். மாடு வச்சுன்னா இவனும் வெயில்ல இருக்கணும், கஷ்டம். இப்போ கொஞ்சம் கம்ஃபர்ட் ஆகிறதுக்கு, சுகமா இருக்கிறதுக்கு தானே டிராக்டர் வாங்குறான். அப்ப சுகஸ்தானம் எது? 4ஆம் இடம், 4 சுகஸ்தானம். இப்போ சுகஸ்தானத்தை பார்த்துக்க வேண்டியது, அதனுடைய ஒரு அசம்ஷன் நம்ம கொண்டு வந்துக்க வேண்டியது. அடுத்து வந்து வாகனம், பொதுவா வாகனம்னு வந்துட்டோம்னா சுக்ரன் தான் காரகன். ஐஸ்வர்யம் தானே, அது ஒரு ஐஸ்வர்யம் தானே. வாகனம் அப்படின்னு வந்துட்டோம் அப்படின்னாவே கொஞ்சம் சொகுசா இருக்கிறதுக்கு அப்படின்னு வந்துட்டாவே சுக்ரன். அடுத்து நம்ம சுக்ரனை பார்த்துக்க வேண்டியது, சுக்ரனை ஒரு கால்குலேட் பண்ணிக்க வேண்டியது. அடுத்து டிராக்டர் அப்படிங்கிறது வந்து மேக்சிமம் அலாய் ஆர் அயன் தான், அயன் சம்பந்தப்பட்டது, இரும்பு, மேக்சிமம் அயன், ஏதோ ஒரு அலாய். சனி, அப்ப சனியை பார்த்துக்க வேண்டியது. அப்ப சுகஸ்தான அதிபதி எங்க இருக்காரு அப்படின்னு பாத்துக்க வேண்டியது. அடுத்து சுக்ரஸ்தானம், சுக்ரன் எங்க இருக்காரு அப்படின்னு பாத்து, சனி எங்க இருக்காரு அப்படின்னு பாத்துக்க வேண்டியது. இப்ப இவருக்கு வந்து ஜாதக ரீதியா எதுவுமே வாங்கறதுக்கு செட் ஆகல, ஆனா சுக்ரன் நல்லா இருக்காரு, சுக்ரன் ஏதோ நல்ல இடத்துல இருக்காரு, சுக்ரன் கலத்திரஸ்தானாதிபதி தானே, அப்போ உங்க ஒய்ஃப் பேர்ல நீங்க வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். குரு நல்லா இருக்காரு அப்படின்னா பசங்களோட ஏஜ் என்ன 18க்கு மேல இருக்கா, தனபுத்திரகாரகன் குரு நல்லா இருக்கார், அவர் 4ஆம் இடத்துல இருக்கார், இல்லைன்னா 4ஆம் இடத்துக்கு கூட ரிலேட் ஆயிருக்காரு, சுக்ரன் கூட ரிலேட் ஆயிருக்காரு, இல்லைன்னா சனி கூட ரிலேட் ஆயிருக்காரு அப்படின்னா நீங்க உங்க பசங்க பேர்ல கூட வாங்கிக்கலாம், அம்மா பேர்ல வாங்கிக்கலாம். இது எல்லாத்தையும் நம்ம இப்படி ஒவ்வொன்னா ரிலேட் பண்ணி, இப்ப பாருங்க, இப்போ வாங்க போறது என்னமோ ஒரு டிராக்டர் தான், ஆனா நம்ம எதை ரிலேட் பண்றோம், 4ஆம் இடத்தை ரிலேட் பண்றோம். சுக்ரன் எங்க இருக்கார், அவர் வந்து ஸ்ட்ரென்த்தா இருக்காரா, வீக்கெண்டா இருக்காரான்னு பாக்குறோம். அப்புறம் வந்து அலாய், இரும்பு, இது மேக்சிமம் சம்பந்தப்பட்டவர் சனி எப்படி இருக்கார், இந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் அந்த வாகனம் வாங்கினா நல்லா இருக்குமா, இவருக்கு லாபமா இருக்குமா, இரும்பு இவருக்கு ஒத்து வருமா, இது எல்லாத்தையும் ஒரு டிராக்டர் வாங்குறதுக்கு நம்ம மேக்சிமம் 12 கட்டத்தையும் ஆராய வேண்டியதா இருக்கு. இப்ப டிராக்டர் ஓட்ட போறது யாரு, இவர் வாங்குறார், மேக்சிமம் இவரே தான் ஓட்ட போறார் இல்லையா. இப்போ இதுலயும் இவருக்கு விபத்து இல்லாம இருக்கணும் இல்லையா, இவருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கணும். எடுப்புலயே மக்காரா உட்காந்து, ஒரு சிலர் என்னன்னா, ஒரு சில ஓனர் கையில வண்டி இருக்கிற வரைக்கும் டெய்லி செலவு வச்சுட்டே இருக்கும். ஆனா அதே வந்து இன்னொருத்தர்கிட்ட மாத்தி விட்டாருன்னா செலவே பண்ண மாட்டாரு, ஸ்மூத்தா ஓடிட்டு இருக்கும். அது என்னமோ ஒவ்வொருத்தருடைய ராசி. அப்ப என்னன்னா 6ஆம் இடம் 8ஆம் இடம் பார்க்க வேண்டிய சூழலும் சில இடத்துல வர வேண்டியது இருக்கும். 6 ருண சத்ரு ரோகம் இல்லையா. இப்ப இவர் ஃபைனான்ஸ் போட்டு வாங்க போறாரு, அந்த டிராக்டர் வந்து சம் லேக்ஸ் தானே, அது சம் லேக்ஸ், மோர் தென் 8 lakhs 10 lakhs அப்படி ஏதோ வருதுன்னு வைங்களேன். அப்ப வந்து ஹோல்சமா கொடுத்து அவரால் வாங்க முடியாது, அவர் வந்து கடன் தான் போடுவார். அப்ப ருண சத்ரு ரோகம் எது, 6ஆம் இடம். இப்ப இவர் கடன் வாங்கினா அடைக்க முடியுமான்னு தெரியணும்ல, கடன் வாங்கினா அடைக்க முடியுமா. அப்போ 6ஆம் இடத்து அதிபதி எப்படி இருக்காரு, 6ஆம் இடத்து அதிபதி கொஞ்சம் பரவாயில்ல, இவர் கொஞ்சம் ஹோப் கொடுக்குற அளவுக்கு இருந்தாருன்னா இவர் அடைக்க முடியும். இப்போ அந்த வண்டி வந்து இவருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமா இருக்காதா, இத்தனை இடத்த வந்து நம்ம பெர்முடேஷன் அண்ட் காம்பினேஷன்ஸ் போட்டு நம்ம அவளுக்கு வந்து பலன் சொல்ல வேண்டியதா இருக்கு. இன்னொன்னு என்ன அப்படின்னா வந்து நம்ம ஜாதகம் கணிக்கும் பொழுது முதல்லயே நிறைய தடவை சொன்ன மாதிரி நம்ம ஒன்றும் பரமாத்மா பகவான் கிடையாது, இயக்குறவர் அவர் தான், அவரோட கால்குலேஷன் அவருக்கு மட்டுமே தெரியும். ஏன்னா இவன் கும்பகர்ணன் வந்து நித்தியத்துவம் வேணும்னு கேட்க போய் சரஸ்வதி உட்காந்து நித்ரத்துவம் வேணும்னு கேட்டான் இல்லையா. பகவான் சங்கல்பம் தான், அவன் பண்ண தபஸும் சத்தியம், பகவான் நோக்கி பண்ண கொடூர தபஸும் சத்தியம், பக்தியும் சத்தியம். ஏன்னா வேத பண்டிதால வாழலாம், வாக்குல வர்றது எல்லாமே வேதம் தானே, சாமவேதிகள், சிவ பக்தாலவா. ஆனாலும் அந்த இடத்துல பிராப்தம் விதிங்கிறது எப்படி வந்து வேலை செய்யறதுன்னா, நித்தியத்துவம்ங்கிறது போய் நித்ரத்துவம். ஒரு கதை ஒண்ணு வரும், நாரதர் வந்தார், இவனுக்கு வந்து கும்பகர்ணனுக்கு வந்து சம்ஸ்கிருதம் தெரியாது, அப்பா நீ போய் பிராகிருத மொழிகள் எல்லாம் கேட்கப்படாது,
நித்தியத்துவம் வேணும் அப்படின்னு நீ கேளு, பிராகிருத பாஷையில கேட்காத, சம்ஸ்கிருதத்துல கேளு, தேவ பாஷையில கேளு, அப்பதான் பிரம்மா வரம் தருவார் அப்படின்ற மாதிரி ஒரு சில கதையெல்லாம் உண்டு. அப்ப சம்ஸ்கிருதம் தெரியாம எப்படி அவன் சாமவேதம் படிச்சிருப்பான்? சாமவேதிகள் தானே. இவ ராவணனா இருக்கட்டும், கும்பகர்ணனா இருக்கட்டும், விபீஷன் ஆழ்வாரா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், சாமவேதிகள். அதுவும் ஒரு சிலர் என்ன சொல்றேன்னா வந்து சத்துர்வேதி அப்படின்னு சொல்றது உண்டு. அப்போ சம்ஸ்கிருதம் தெரியாம எப்படி அவளை படிச்சிருக்க முடியும்? இப்ப சுவாமியே பிரீத்தி பண்ணி குபேர ஸ்தானத்தை, குபேரனுக்கு வந்து குபேரப்பட்டினம்னு தனியா ஒண்ணு குபேரன் தான் பரமேஸ்வரனுக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. நம்மளுடைய ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டை ஒருத்தன் அடிக்கிறான்னா நம்ம சண்டைக்கு போவோம் இல்லையா? சுவாமியினுடைய சிவபெருமானுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு குபேரன், அவனுடைய தம்பியோ அண்ணனோ ராவணன் இல்லையா, அடிச்சு தன்னுடைய லங்காபுரிய புடிங்கிட்டான். ஆனா அவனையும் க்ஷமிக்கிற அளவுக்கு பரமேஸ்வரன் இருக்கார். தன்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட ஏதோ ஒரு துரோகம் பண்ணவனையும் க்ஷமிக்கிற அளவுக்கு இருக்காருன்னா ராவண கும்பகர்ண விபீஷணன் எவ்வளவு பெரிய பக்தர்களா இருக்கணும், சுவாமியினுடைய கிருபையில இருக்கணும். அப்படிப்பட்டவர்களுக்கு என்ன ஆகுதுன்னா பிராப்தவசாத்து நித்தியத்துவம்ங்கிறது போய் நித்ரத்துவம்ங்கிறது ஆயிடுறது. அதே போல இன்னொரு கதை ஒண்ணு உண்டு, சுவாரஸ்யமான கதை. இவர் நம்ம ஸ்ருங்கேரி ஆச்சாரியார் இருந்தாரு, முன்ன பேர் வர மாட்டேங்குது, ஹரிஹர புக்கர் இல்ல, அந்த நரசிம்ம பாரதி, ரொம்ப முன்னாடி நம்ம அந்த ஹரிஹர புக்கர் காலத்துல வேதங்களுக்கெல்லாம் வார்த்திகம் எழுதியிருக்கார், பாஷ்யம் எழுதியிருக்கார், பிரம்மவித ஆசீர்வாத பద్ధதின்னு எழுதியிருக்கார். ரொம்ப எனக்கு அந்த பேர் வரமாட்டேங்கிறது. அவருடைய அந்த பேர் வரும், கதை முடியறதுக்குள்ள வரும். அவருடைய பிராப்தம், அவருடைய ஜாதக பலன் எப்படின்னா, அவர் வந்து சின்ன வயசுலயே வந்து அவருக்கு ஆயுசு முடிய போறது அப்படிங்கிறது அவருக்கு பிராப்தம். அவ அண்ணாவும் வந்து மிகப்பெரிய பண்டிதர், வித்யா தீர்த்தர் தான், எனக்கு பேர் வரமாட்டேங்கிறது, ரொம்ப பெரிய பண்டிதர், மகா ஞானி. இவரும் மகா ஞானி, பிரம்மச்சரியத்துல இருந்திருக்கார். பிரம்மச்சரியத்துல இருந்து லக்ஷ்மி உபாசகரா இருந்திருக்கார். இப்ப என்ன அப்படின்னா வந்து தேசத்தை உத்தாரணம் பண்றதுக்கு நிறைய செல்வம் வேண்டி இருக்கு. அப்ப மிலேச்சாலுடைய ராஜ்யம், தேசத்தை உத்தாரணம் பண்ணணும், நிறைய செல்வங்கள் வேணும். லக்ஷ்மி உபாசனை பண்றார், நிறைய பலகால லக்ஷ்மி உபாசனை பண்றார். லக்ஷ்மி வந்து பிரசன்னமானவனே என்ன வேணும் அப்படின்னு கேட்கிறாருன்னா, எனக்கு பர்சனலா காமியம் எதுவும் கிடையாது. நம்ம தனம் எனக்கு வேணும்னாவே காமியார்த்தம் தானே அது. ஆனா எனக்கு வந்து ஒரு குறைச்ச லெவலுக்கான காமியார்த்தம் கிடையாது, எனக்கு தனம் நிறைய வேணும், அம்மா நீ கட்டாட்சம் பண்ணணும் அப்படின்ன உடனே அம்மா என்ன சொல்றான்னா, லக்ஷ்மி இந்த ஜென்மத்துல உனக்கு கிடையாது, சரஸ்வதி கடாட்சம் பரிபூர்ணமா இருக்கு, தாரித்ரியமும் கிடையாது, உனக்கு தேவையான பொருள் வரும். ஆனா உன்னுடைய அடுத்த ஜென்மத்துல உலகத்துல இல்லாத செல்வங்கள்லாம் வந்து உன் காலில் கொட்டி கிடக்கும், நீ அதை வச்சு லோகத்துக்கு நிறைய செய்வ நீ அப்படின்னு லக்ஷ்மி சொல்றா. இவரு என்ன பண்றாருன்னா, சரி எனக்கு அடுத்த ஜென்மத்திலேயாவது இந்த பிராப்தத்தை குடு அப்படிங்கிற மாதிரி கேட்கிறார். இவர் என்ன யோசிக்கிறாருன்னு பாருங்க. அடுத்து என்ன பண்றாரு அப்படின்னா, அவங்க அண்ணாவோடவோ ஃப்ரெண்டோ யாரோ குருநாதரோ யாரோ ஒருத்தர் கூட கலந்து ஆலோசனை பண்ணி, ஜென்மா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ இந்த சரீரத்தை விட்டுட்டு அடுத்த சரீரத்தை ஏற்கிறது தானே. இப்ப எப்படின்னா, நான் மனுஷ சரீரத்தை விட்டுட்டேன் அப்படின்னா அடுத்து மனுஷ சரீரமா தான் வருவேன் அப்படிங்கிறது தெரியாது. எத்தனை ஜென்மம் கடிச்சு எத்தனை யோனிகள் கடிச்சு மறுபடியும் மனுஷ சரீரம் வருமோ அதுவும் தெரியாது. அப்போ அதே போல லக்ஷ்மி தேவி என்ன சொல்றேன்னா, அந்த ஜென்மம் தான் உனக்கு கடைசி ஜென்மம், அடுத்த மனுஷ, அதுலயும் ஒரு பாயிண்ட், அடுத்த மனுஷ ஜென்மம் உனக்கு கடைசி ஜென்மம் அப்படின்னு அம்பாள் சொல்லிடுறான். இவர் என்ன பிளான் பண்றாருன்னா, அடுத்து ரைட் நம்ம பரிவிராஜகமா கிளம்பிடலாம், சன்னியாசம் வாங்கிக்கலாம். சன்னியாசம்ங்கிறது என்ன, சிகையை நம்ம எடுத்துடுறோம், அதாவது தண்டி சன்னியாசம், தட்சிணாமி சம்பிரதாயத்தின்படி சிகையை எடுத்தாச்சு, உபவீதம் எடுத்தாச்சு, எல்லாமே சர்வசங்க பரித்தியாகம் பண்ணியாச்சு, ஆத்ம பிண்டம் கொடுத்தாச்சு, பேரு மாத்தியாச்சு, ஊர் மாத்தியாச்சு, எல்லாமே விட்டு எல்லாமே மாறியாச்சு. அப்ப இந்த சரீரம் நான் அல்ல அப்படிங்கறத மாறி இன்னொரு ஒருத்தரா மாறியாச்சு இல்லையா. அப்ப அது என்ன ஆகுது அப்படின்னா, இந்த ஜென்மா முடிஞ்சு அடுத்த ஜென்மா எடுத்தார் அப்படிங்கிற மாதிரி ஆகுறது. பரிவிராஜகால்கள்லாம் அடுத்த ஜென்மா வர்றது அப்படிங்கிற மாதிரி ஆகிறார். அப்படி அவர் வந்து பரிவிராஜகர் ஆகிறார். அப்போ என்ன ஆகுறது அப்படின்னா, அவர் வந்து காட்டுல ரொம்ப தபஸ் பண்ணிட்டு இருக்கார், ஞான விசாரம் செஞ்சுட்டு இருக்கார். அப்போ ரெண்டு வந்து இளைஞர்கள் வந்து மாடு மேய்ச்சிட்டு இருக்கா. உபவீதம் யஜ்ஞோபவீதம் எதுவும் இல்லை, சிகை இல்லை, ஆனா முகத்தை பார்த்தா பிராமண லட்சணம் இருக்கு, பிரம்ம தேஜஸ் இருக்கு. இவருக்கு என்ன பண்றதுன்னா, கண்டிப்பா இவன் வந்து வேதம் படிச்சிருக்கணும், வேத பண்டிதனா தான் இருக்கணும். இவர் ஏதோ ஒரு
இன்டென்ஷன் சொல்றது, இவன் ஆடு மேய்க்கிற ஆட்கள் கிடையாது இவ 2 பேரும். ஆனாலும் என்னமோ ஆடு மேய்ச்சின்னு இருக்கான்னு கூப்பிட்டு என்ன ஏதுன்னு விசாரிச்சா இவ 2 பேருமே வந்து பிராமணால் வேத பண்டிதர்கள். என்ன ஆகுறது அப்படின்னா வந்து மிலேச்ச வந்து படையெடுத்துட்டு வரான். அப்ப வந்து அவனுக்கு அடிபணியணும் அப்படின்றப்ப அடிபணிய முடியாது அப்படின்னு இவன் என்ன பண்றான்னா அங்க அவனுடைய தேசத்துக்கு எடுத்துட்டு போய் சிகைய சேதம் பண்ணி யஜ்ஞோபவீதத்தை எல்லாம் சேதம் பண்ணி அவனுடைய சம்ஸ்காரங்கள் மிலேச்ச சம்ஸ்காரங்கள் என்னென்ன உண்டோ அது எல்லாத்தையும் பண்ணி நீ போ அப்படின்னு அனுப்பிச்சு விட்டுறான். அங்க இருக்கிற ஆட்கள் என்ன சொல்றாங்கன்னா இப்போ பிராமணனுக்கு வந்து சிகா உபவீதம் இல்ல அப்படின்னா வந்து அது அவனுக்கு பெரிய அவமானம் பண்ண மாதிரி, ராஜா அபச்சாரம் பண்ணவாள்கெல்லாம் இதுதான் பண்றது உண்டு அப்படின்னு அவன் அது என்னமோ பெரிய ராஜா அபச்சாரம் எடுத்துன்னு இப்படி பண்ணிட்டான். இது வந்து அந்த காலத்துல இப்படி பண்ணவாள் வந்து மறுபடியும் பிரவர்த்திக்கும் போக முடியாது. இப்போ இவர் பண்றாரு. அப்போ வந்து இவாளை வச்சுதான் நம்ம மறுபடியும் நம்மளுடைய சனாதன தர்மத்தை உத்தாரணம் பண்ணணும் அப்படின்னு அவர்களுக்கு வந்து தனுர்வேதம் எல்லா சாஸ்திரங்களையும் கத்துக் கொடுத்து இருக்கக்கூடிய சின்ன சின்ன ராஜாக்களை எல்லாம் ஒண்ணு சேர்த்து இவாளை வந்து ஒரு ராஜாக்குரிய எல்லா லட்சணங்களுக்கும் ட்ரெயின் பண்ணி இருக்கக்கூடிய எல்லா சிற்றரசர்களையும் வந்து ஜெயிக்க வைக்கிறார். அவர் தான் யாருன்னா ஸ்ருங்கேரி ஆச்சாரியார். இவர் பேரே வரமாட்டேங்கிறது எனக்கு. அப்ப என்ன பண்றா, ஹரிஹர புக்கர்கள்லாம் என்ன பண்றாருன்னா இப்போ படையெடுத்து போறான்னா நிறைய கப்பம் வாங்குறதோ இல்லைன்னா நிறைய செல்வங்கள் எடுத்துட்டு வர்றதோ இருக்கு இல்லையா, அந்த செல்வங்கள் எல்லாத்தையுமே எடுத்துட்டு வந்து ஆச்சாரியால் பாதத்துல கொட்டிடுறது. முதல்ல எடுத்துட்டு வந்த உடனே எனக்கு இது உனக்கு இது இல்ல, ஆச்சாரியால் பாதத்துல சமர்ப்பணம் பண்ண உடனே இது தேசத்துக்கு உபயோகம் பண்ணிக்கோ, மக்களுக்கு நல்லது செய் அப்படின்னு ஆச்சாரியார் உத்தரவு கொடுத்த உடனே தான் இவர்கள் எல்லாருமே அந்த ஹரிஹர புக்கர் அப்படிங்கிறது எடுத்துட்டு போய் மக்களுக்கு கொடுக்கறது. அந்த ஹரிஹர புக்கர் வம்சத்துல வர்றவர் தான் கிருஷ்ணதேவராயர். இதை ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ அந்த இவர் வந்து ஒரு ராஜா மாதிரி ஆயாச்சு இல்லையா, ராஜா மாதிரி ஆயாச்சு. இவர்களுக்கு வந்து ஒரு தலைநகரம் நிர்மாணம் பண்ணணும் இல்லையா, தலைநகரம் நிர்மாணம் பண்ணணும், கோட்டை அப்படிங்கறத அமைக்கணும். கோட்டைங்கிறதா ராஜாவுக்கு ரொம்ப முக்கியமானது. அந்த கோட்டையை கைப்பற்றியாச்சுன்னா ராஜாங்கத்தை இழந்துட்டான் அப்படின்னு அர்த்தம். அப்ப இவர் வந்து ஜோதிஷத்தினுடைய இதெல்லாம் பார்த்து 2000 வருஷத்துக்கு அந்த ஹரிஹர புக்க சாம்ராஜ்யம் அழியவே கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு முகூர்த்தம் செட் பண்றாரு அடிக்கல் நாட்டுறதுக்கு. இப்ப இவர் என்ன பண்றாருன்னா மலை மேல நிக்கிறார். சூரியனை பார்த்துதான் நம்ம அதை முகூர்த்தம் எல்லாம் செட் பண்றது. மலை மேல நிக்கிறார். கீழே வந்து அந்த கோட்டை கட்டுற இடத்துல ஹரிஹர புக்கர்கள் இருக்காங்க. இப்ப மேல ஆச்சாரியர் என்ன பண்ணணும், ஒரு சிக்னல், அந்த முகூர்த்தம் வந்த உடனே வேலை வந்த உடனே சிக்னல் மேல இருந்து ஆச்சாரியர் தருவார், கீழே அவர்கள் வந்து அடிக்கல் நாட்டணும். அப்ப என்ன ஆகுறது, ஒரு சிக்னல் தர்றதுக்கு முன்னாடியே வந்து ஏதோ அங்க நடந்துட்டு இருக்கு. இப்போ விசேஷமா நடக்கும் இல்லையா அடிக்கல் நாட்டுறது அப்படின்னா வந்து விசேஷமா ஏதோ ஒண்ணு நடக்க போறது. விசேஷமாக விசேஷங்கள் ஆரம்பிச்சாச்சு. மலையில இருந்து பார்த்தா தீபங்கள், தீப ஆராதனை எல்லாம் நடக்கிறது, எல்லாம் நடக்கிறது. இப்போ ஆச்சாரியர் வந்து அந்த டைம் வந்த உடனே அவரும் ஒரு சமிக்கையம் கொடுத்துட்டு அவர் அங்கேருந்து இறங்கி வந்த உடனே அவர் அந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிட்டே இருக்கணும், இவர் வந்து கலந்துப்பார் அப்படிங்கிறது பிளான். அங்க சமிக்கையம் கொடுத்துட்டு இவர் வர எல்லாமே முடிஞ்சு போச்சு. என்னப்பா இப்படி பண்ணிட்டீங்க, என்ன ஆச்சு அப்படின்னா, இல்ல நீங்க வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணலான்னு இருந்தோம், இருந்தாலும் நம்ம ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ணியாச்சு இல்லையா, பாதிலேயே நிறுத்தப்படாதுக்காக நம்ம அப்படியே செஞ்சுட்டு இருந்தோம். இல்லப்பா நம்ம அந்த ப்ரொசீஜர் வந்து ரொம்ப நேரம் பண்ண வேண்டியது, சமிகை கொடுத்து நான் அங்கேருந்து இங்க வந்து அதுக்கப்புறமே நிறைய உண்டு, அந்த நாழிகை ஆக போறது இல்ல, நான் இப்பதானே கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கொடுத்தேன்னா யோசிக்கிறான். இல்லையே நீங்க கொடுத்து ரொம்ப நாழி ஆகிறது அப்படின்னா வேற யாரோ வந்து ஏதோ ஒண்ணு சவுண்டோ ஏதோ ஒண்ணு கொடுத்துருக்கான். அதே போல வந்து ரிப்பீட் அங்க வேற ஏதோ ஒரு இடத்துல ஆயிருக்கு, அதுதான் குருநாதர் கொடுத்த சமிக்கைன்னு நினைச்சுன்னு இவர்கள் வந்து ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சரி பகவான் சித்தம் அப்படின்ட்டு அவர் அதுக்கு ஒரு கால்குலேஷன் பண்ண என்ன ஆகுறது அப்படின்னா, கரெக்டா 200 வருஷம் இந்த ஹரிஹர புக்க சாம்ராஜ்யம் இந்த இடத்துல இருக்கும் அப்படிங்கறத அவர் கணிக்கிறார். அப்பதான் கிருஷ்ணதேவராயர் வரார், ராமராயர் வரார். ராமராயருக்கு அப்புறமா தம்பி கிருஷ்ணதேவராயர், தம்பி ராமராயர். அதுக்கப்புறமா வந்து பிரபலமா இருக்கக்கூடிய அந்த ராயர் டைனாசிட்டிங்கிறது தெரியல. அவர் கரெக்டா கணிச்ச அந்த 200 இயர்ஸ்க்குள்ள அந்த டைனாசிட்டியே கம்ப்ளீட் ஆகிறது. ஆக நம்ம அத்தனை பெரிய மகானவர், அத்தனை லட்சுமி தேவி கிட்டயே வரம் வாங்கியிருக்கார், ராஜ சந்நியாச பீட்டத்தை உருவாக்கி இருக்கார், இவ்வளோ விசேஷங்கள் இருந்து சதுர்வேதத்துக்கும் 4 வேதத்துக்கும் பாஷ்யம் எழுதியிருக்கார், டீகா எழுதியிருக்கார், வார்த்திகம் எழுதியிருக்காரு. ஆசீர்வாதம் எப்படி பண்ணணும், நம்ம சும்மா சொல்றோம் சதமானம் பௌத்தின்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி இல்லாம பிரம்மவித ஆசீர்வாத பத்தி அப்படிங்கறது உருவாக்கி ஒரு 54 ஸ்லோகங்கள் பிரம்மவித ஆசீர்வாத பத்தத்தின்னு ஒரு பத்ததி ஆசீர்வாத பத்ததியை உருவாக்கி வச்சிருக்காரு.
அவர் போட்ட பிளானே அந்த இடத்துல மிஸ் ஆகிறது அப்படின்னா, அப்போ எல்லாத்தையும் தாண்டி பகவானுடைய பிளான்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அப்ப நம்ம போடுற கணக்கு கணிதம் அப்படிங்கிறது ரொம்ப லிமிட்டட். ஸோ நம்ம எடுத்த உடனே நம்ம யாருக்குமே நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸாவே நம்ம பலன் சொல்லவே கூடாது. மேக்சிமம் இவனுக்கு பாசிட்டிவா சொல்றதுக்கு மேக்சிமம் பாயிண்ட் எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு பார்த்து நம்ம அந்த பலன் சொல்ற இடத்துல பாசிட்டிவா மேக்சிமம் அவனுக்கு சொல்லிடணும். நெகட்டிவா சொல்ற இடத்துல பாலிஷ்டா சொல்லிட்டு இந்த டைம் வரைக்கும் கொஞ்சம் கிரிட்டிக்கலா இருக்கும், கோவிலுக்கு போ, சுவாமி கும்பிடு, இந்த பரிகாரங்கள்லாம் செஞ்சுட்டு வா, உனக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லணும். இப்போ சாரம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, சாரம் அப்படிங்கிறது பார்த்திருக்கோம். இப்போ மேஷ ராசின்னு இருக்கு. மேஷ ராசியில 9 பாதங்கள் இருக்கு இல்லையா? 9 பாதங்கள். அஸ்வினி, பரணி, கிருத்திகை முதல் பாதம். இப்போ ஒருத்தனுக்கு மேஷ ராசி அப்படின்னு எடுத்துப்போம். மேஷ ராசினா சந்திரன் மேஷத்திலே தான் இருக்க போறது. சந்திரன் மேஷத்துல இருக்கார். அப்போ அந்த சந்திரன் ஏதாவது ஒரு பாதத்துல இருக்கணும் இல்லையா? 9 பாதத்துல ஏதோ ஒரு பாதத்துல இருக்கணும். அப்ப அவர் எந்த நட்சத்திர பாதத்தை வாங்கி இருக்காரு அப்படிங்கறத பார்க்கணும். சந்திரன் கிருத்திகை முதல் பாதம், கிருத்திகை முதல் நட்சத்திரத்தை வாங்கியிருக்கார். கிருத்திகை முதல் பாதத்தை, கிருத்திகா நட்சத்திரத்தினுடைய முதல் பாதத்துல மேஷ ராசியில நிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அப்ப கிருத்திகைக்கு யாரு, எந்த கிரகம் அதிபதின்னு பார்க்கணும். அஸ்வினி, பரணி, கிருத்திகை இல்லையா? கேது, சுக்கிரன், சூரியன், அந்த ஆர்டர் தானே. அஸ்வினி, பரணி, கிருத்திகை. கேது, அஸ்வினிக்கு கேது, பரணிக்கு சுக்கிரன், கிருத்திகைக்கு சூரியன் இல்லையா? அப்போ சந்திரன் சூரியனுடைய நட்சத்திரம் ஏறி இருக்கார். சந்திரன் யாருடைய நட்சத்திரத்துல இருக்கார்? இப்போ வீடு அப்படின்னு பார்த்தா செவ்வாயினுடைய வீடு இல்லையா? அது செவ்வாய் தானே அதுக்கு அதிபதி. செவ்வாயினுடைய வீட்டுல இருக்கார். ராசி செவ்வாயினுடைய ராசி. அப்ப நட்சத்திர அதிபதினு ஒருத்தர் இருக்கார் இல்லையா? புரியுறதா அந்த பாயிண்ட்? ராசி அதிபதி செவ்வாய், நட்சத்திர அதிபதினு ஒருத்தர் இருந்தாகணும் இல்லையா? அப்ப கிருத்திகை முதல் பாதத்துல சந்திரன் இருக்கார் அப்படின்னா அவர் சூரியனுடைய சாரத்தை வாங்கி இருக்கார் அப்படின்னு சொல்றது வழக்கம். சூரியனுடைய சாரத்தை வாங்கி இருக்கார். அப்ப சந்திரன் எந்த பொசிஷன்ல இருக்கார்? மேஷம் லக்னத்துல இருந்து எத்தனாவது வீடு? அப்ப சூரியன் எங்க இருக்காருன்னு பார்க்க வேண்டியது இருக்கும். நிறைய இடத்துல சூரியன் நல்லா இருக்காரா? இப்போ ஒரு சில இடத்துல ஒரு கிரகங்கள் ரொம்ப அல்டிமேட் பவரோட இருக்கும். சுக்கிரன் வச்சுக்கோமே, சுக்கிரன் நல்ல நல்ல ஒரு பலனை கொடுக்க வேண்டிய இடத்துலதான் இருக்கும். இப்போ நம்ம சுக்கிர திசை பொது பலன் சொல்றப்போ, சார் சுக்கிர திசையில நீங்க ஓஹோன்னு இருந்திருக்கணும் சார், அந்த 20 வருஷம் நீங்க டாப்ல எங்கேயோ போயிருப்பீங்க சார் அப்படின்னா நம்மளே சொல்லுவான், சார் நீங்க முதல்ல ஜோசியம் ஒழுங்கா உங்களுக்கு தெரியுமா? எனக்கு எல்லாம் டோட்டல் அவுட் ஆனதே சுக்கிர திசையில தான் சார் அப்படின்னுவான். அப்ப இந்த இடத்துல எந்த இடத்துல அவர் சுக்கிரன் காலவாரி விட்டுருப்பாருன்னா, சுக்கிரன் ஒரு நட்சத்திரத்துல நிக்கணும் இல்லையா? ராசியில நிக்கிறார். அந்த ராசியில 9 பாதம் இருக்கு. அந்த 9 பாதத்துல ஏதோ ஒரு பாதத்துல அவர் இருக்கணும். அந்த நட்சத்திர அதிபதியார் அவர் சுக்கிரனுக்கு ஃபேவர் இல்லாம இருந்திருக்கலாம். அந்த நட்சத்திர அதிபதி இந்த 9 கட்டத்துல நீச்சமாயிருக்கலாம், பவர்லெஸ்ஸா இருந்திருக்கலாம். சோ அவருடைய சாரத்தை சுக்கிரன் வாங்கினதால ரொம்ப அதிகப்படியான பலன் கொடுக்க முடியாம அந்த இடத்துல இருந்திருக்கலாம். இததான் சாரம் அப்படிங்கிறது. இப்போ பரணி நட்சத்திரம்னு எடுத்துப்போம். பரணி நட்சத்திரத்துல சூரியன் இருக்கார். பரணி நட்சத்திரத்துல சூரியன் இருக்கார் ஜெனரலா. பரணி அப்படிங்கிறது ரிஷப ராசியில, ரிஷப ராசி இருக்கு இல்லையா? மேஷம் அடுத்து ரிஷப ராசியில சூரியன் இருக்கார். ரிஷப ராசியில என்னென்ன வருது? கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம் இல்லையா? கிருத்திகை 3 பாதம், ரோகிணி 4 பாதம், மிருகசீரிஷம் 2 பாதம் வருது. இப்ப என்ன ஆகுது அப்படின்னா, கிருத்திகை இல்லாம ரோகிணி 2ஆம் பாதத்துல சூரியன் இருக்கார். ரோகிணி 2ஆம் பாதத்துல சூரியன் நிக்கிறார். அப்ப அந்த வீட்டினுடைய அதிபதி, ரிஷபத்தினுடைய அதிபதி செவ்வாய், சுக்கிரன் இல்லையா? சுக்கிரனுடைய வீட்டுல சூரியன் இருக்கார். யாருனுடைய நட்சத்திரத்துல அவர் நிக்கிறார் அப்படின்னா சந்திரனுடைய நட்சத்திரத்துல தான் நிக்கிறார். ரோகிணிங்கிற சந்திரன் நட்சத்திரம் தானே. அஸ்வினி, பரணி, கிருத்திகை, ரோகிணி, கேது, சுக்கிரன், சூரியன், சந்திரன்.
அப்போ சூரியனுங்கிறது வந்து சந்திரனுடைய நட்சத்திரத்துல நிக்கிறார். இதுக்கு பேர் தான் சாரம். யாருனுடைய சூரியன் ஒரு மினிட் சூரியன் எங்க வந்தான்? அவனோட ராசி ரிஷபம். ரிஷப ராசி, அவன் நட்சத்திரம் ரோஹிணி. ரோஹிணியோட அதிபதி வந்துட்டு சந்திரன். அப்போ சூரியன் இந்த கால்குலேஷன் எங்க வந்தா? ஜெனரலா சொல்றேன். இன்கேஸ் சூரியன் வந்து பரணியில நிக்கிறார் ஒரு கட்டத்துல, ஃபார் எக்ஸாம்பிள் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஏதோ ஒரு கிரகம் அந்த 27 நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு கிரகங்கள் அதிபதியா இருக்கு இல்லையா? 27 நட்சத்திரத்துக்கும் ஒரு சூரியனுக்கு அப்படின்னா 3 நட்சத்திரங்கள் இருக்கு, அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அஸ்வினி மகம் மூலம்ங்கிறது கேத்துவனுடைய நட்சத்திரம். ஆமா ஆமா. சூரியனுக்கு அப்போ ஏதோ ஒரு கிரகம் வந்து அஸ்வினி நட்சத்திரத்துல நிக்கிறது அப்படின்னா அது வந்து கேத்துவனுடைய சாரத்தை வாங்கியிருக்கு. அஸ்வினி மகம் மூலம் இந்த 3 நட்சத்திரத்துல ஏதோ ஒரு நட்சத்திரத்துல சுக்கிரன் இருக்கார் அப்படின்னா அப்போ வந்து அவர் அந்த இதெல்லாமே வந்து அந்த ஜாதக புக்லயே இருக்கும். எந்தெந்த கிரகம் வந்து எந்தெந்த நட்சத்திர சாரம் வாங்கியிருக்கு அப்படிங்கிற ஜாதக புக்லயே இருக்கும். நம்ம வந்து அந்த நவாம்சம்னு ஒரு கட்டம் ஒண்ணு இருக்கு, ராசி கட்டம் மாதிரியே நவாம்சம்னு ஒரு கட்டம் இருக்கு. அந்த கட்டத்தை வச்சு ஈஸியா நம்ம கண்டுபிடிச்சிடலாம் எந்தெந்த கிரகம் என்ன நட்சத்திரத்துல என்ன பாதத்துல இருக்கு அப்படிங்கிறது நம்ம ஈஸியா கண்டுபிடிக்கலாம். அது வேணா நம்ம அடுத்த செஷன்ல வேணா நம்ம வச்சுப்போம். ஒரு எக்ஸாம்பிள் ஜாதகம் ஒண்ணு அனுப்பிச்சு ஜாதகத்தை அனுப்பிச்சு நம்ம அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது பாப்போம். ஜெனரலா ஒரு ஏதோ ஒரு சாரத்தோட டெஃபினிஷன் என்னது? சாரம்னா என்னது? சாரம் வாங்கி இருக்கான்னு என்ன அர்த்தம்? சாரம் அவருடைய நட்சத்திரத்துல இவர் நிக்கிறார். shadow that reflects on him. புரியல. The shadow that reflects on him. Therefore எப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு வந்து இவருக்கு மீனாட்சி சுந்தரேஸ்வரருக்கு விவாகம் நடக்கிறது இல்லையா? மீனாட்சி சுந்தரேஸ்வரருக்கு விவாகம் நடக்கிறது. இவர் என்ன பண்றாருன்னா பெருமாள் மீனாட்சியோட அண்ணா பெருமாள் வந்து அங்க கல்லர்கள் கிட்ட மாட்டிக்கிறார். அவர் பக்தியில மயங்கி அவர்கள் கூட போயிடுறாரு. அப்ப என்ன ஆகுறதுன்னா இங்க மைத்துனர் வந்து தாரவாரத்து கொடுத்தாதான் சுந்தரேஸ்வரர் வந்து விவாகம் செஞ்சுக்க முடியும். அப்ப சுந்தரேஸ்வரரே என்ன ஆகுறாருன்னா அழகரா மாறுறாரு அங்க இல்லையா? சுந்தரேஸ்வரரே வந்து விஷ்ணுவா மாறுறாரு. ரூபம் விஷ்ணு ரூபம். ஆனா இருக்கக்கூடிய அந்த சக்தி ஆற்றல் யாருன்னு பார்த்தா சிவன். அப்போ விஷ்ணு நம்ம கண்ணுக்கு என்ன தெரியுது? விஷ்ணுதான் தெரியுறார். விஷ்ணு. ஆனா வாஸ்தவத்துல அவர் வந்து சுந்தரேஸ்வரர் சிவன் தான். அப்ப விஷ்ணு வந்து அந்த இடத்துல சிவனுடைய சாரத்தை வாங்கி இருக்கார். நம்ம கண்ணுக்கு தெரியறது விஷ்ணு தான், சிவன் தானே எங்க ப்ராக்சியா விஷ்ணுவா வந்திருக்கார் இல்லையா? அதே போல இப்போ நம்ம கண்ணுக்கு வந்து சூரியனா தான் தெரியறது. அந்த 12 கட்டங்கள்ல சூரியனா தான் தெரியறது. ஆனா யாருனுடைய நட்சத்திரத்துல அந்த சூரியன் நிக்கிறதோ அவர்களுடைய குணத்தையும் பிரதிபலிச்சுதான் ஆகணும் அந்த சூரியன். நம்ம பலன் சொல்ல போக போக புரியும். அது கோச்சாரங்கிறது இது மாதிரி தானா? கோச்சாரங்கிறது வந்து இப்போ ராசிங்கிறது வந்து மாறவே மாறாது. ராசிங்கிறது மாறாது, கோச்சாரம்ங்கிறது மாறிண்டே இருக்கும். அது நெக்ஸ்ட் கிளாஸ்ல வேணா பார்க்கலாம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல கோச்சாரம் வேணா நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல டீடைல்டா பார்ப்போம். கோச்சாரம்ங்கிறது நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம். நம்ம இதே கூட நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து இது இந்த இன்னைக்கு செஷன்லயே கூட ஏதாவது ஒரு கிளாரிபிகேஷன் வேணும் அப்படின்னா கூட நம்ம புதன்கிழமையில வச்சுக்கலாம். நம்ம இன்னும் இதுல ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது இருக்கா? கேட்க வேண்டியது கிளாரிபிகேஷன் டவுட்ஸ் இல்ல. ஆமா, புதன்கிழமை மீட் பண்ணுவோம் மறுபடியும். தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரு. ராம் ராம் ராம்.